வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கோடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையல்ல. எல்லாம் வல்ல இறையாற்றலின் வணங்கி, இறையான குரு தாய் தந்தையை வணங்கி, உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த வான்வாதத்தில் ஒரு நல்ல பதிவை விதைத்து இந்த பூமியில் ஒரு நல் மாற்றங்களை விதைத்துக் கொண்டிருக்கும் ஆயர் ஐடி நிர்வாகத்தினில் சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர்களையும் வணங்கி, சிறப்பான ஒரு தவம் வரவேற்புரை சாமிஜியோட தோல்விய அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நன்றி உரையும் கொடுக்க போறாங்க. அந்த அம்மையா அவர்களையும் வணங்கி, இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள இறை உணர்வாளர்களையும் வணங்கி இன்றைய சிந்தனையை நான் தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க போற அந்த சிந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவ ஜீவன். அதாவது சிவம் என்றது அந்த பரமாத்மாவை குறிக்கிறது, ஜீவன் என்பது நம்மள பாரு ஜீவாத்மாவை குறிக்கிறது. அப்போ அந்த எல்லாம் வல்ல ஒரு சக்தி தான், அதுகிட்ட இருந்துதான் எல்லாமே தன்மாற்றமாகி எல்லாமாக வந்திருக்கிறதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது, எந்த ரிலிஜன்லயும் இருக்க முடியாது. எல்லாம் வர ஒரு சக்தியில இருந்தா எல்லாமே வந்திருக்குன்றது உண்மை. அதை நாம சிவமாவும் சொல்றோம், சுத்த வெளியாவும் சொல்றோம், வெட்ட வெளியும் சொல்றோம், எல்லாம் வல்ல அந்த இயேசுவாகவும் சொல்றோம், அல்லாவாகவும் சொல்றோம். எல்லாம் வல்ல அதாவது நாம சிவமாக இங்க எடுத்துக்கிறோம். சரி, எல்லாம் வல்ல அந்த இறையாற்றலுக்கு அந்த சிவத்தோடைய தன்மை என்ன? நடுநிலையாக இருப்பது. நடுநிலையாக பார்த்து தான் படைத்த எல்லா ஜீவராசுக்கும் ஒரே மாதிரி அன்பும் கருணையுமாக அது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் அதோட தன்மை. சரி, அப்போ அந்த சிவத்துக்கிட்ட இருந்து வந்த ஜீவன்களான நாம அதே சிவத்தன்மையோட இருக்கிறோமா? அந்த ஒரிஜினல் அந்த தாய் தந்தைய போன்று நாம இருக்கிறோமா? நாம ஏன் அப்படி இல்லை? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கு என்பது நம்ம எந்த வித்து எந்த எச்சத்துல இருந்து வந்தோமோ அதுல இருந்து தெரிஞ்சிடும். நாம சிவத்துக்கிட்ட இருந்து வந்த அந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மாட்ட இருந்து வந்த ஜீவாத்மாவா செய்து இது ஏன் இப்படி இல்லை? ஏன் ஒரு தனி மனிதன் அப்படி இல்லை? ஏன் சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லை? ஏன் இந்த சமுதாயம் அப்படி இல்லை? ஏன் இந்த உலகம் அப்படி இல்லை? போதை, போர், பொய், புகை, இப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது இறை செயலா? இது ஜீவாத்மா அந்த சிவத்துக்கிட்ட இருந்து வந்த அந்த ஜீவாத்மா செய்யக்கூடிய செயலா? ஏன் இப்படி இருக்கணும்? அப்ப அந்த பரமாத்மாவோட தன்மை, அந்த எச்சத்துக்கிட்ட இருந்து வந்த நாம, இந்த ஜீவாத்மா ஏன் அப்படி இல்லை? ஏன் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாருக்கிட்டும் இப்படி ஒரு மாற்றம்? ஏன் இந்த உலகத்துல இத்தனை போராட்டங்கள்? ஏன் இவங்களை இத்தனை ஜீவராசிகளை வழி நடத்துறதுக்காக இத்தனை மகான்கள், இத்தனை போதனைகள், இவ்வளவு தத்துவங்கள், எல்லாமே எதுக்காக இப்படி? அப்போ ஏன் நம்ம சிவத்துக்கிட்ட இருந்து வந்த இந்த ஜீவாத்மா என்ன தவறு பண்ணுச்சு? இதுக்கு முன்னாடி சாமிஜி ஒரு கவி அழகா சொல்லியிருப்பாங்க. சிவ கருணை அழகா சொன்னாங்க அம்மா ஒரு கவி. அதே பாத்துல ஜீவாத்மா பரமாத்மா, இந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்த இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணரணும் அப்படின்னாக்கா அதுக்கு சாமி ஒரு கவி சொல்லியிருக்கிறாரு. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அண்டம்ன்றது இந்த உலகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே அண்டம் தான். அதுல இருந்து எல்லாமே விண்களின் கூட்டு. எல்லாமே அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே விண்களின் கூட்டு.
அப்போ இதுல இருந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு உயிர் தான் ஜீவாத்மாவாக பேசப்படுகிறது. அப்போ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணரணும்னா கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தில் பிண்டத்திலும் அவனையே காண்கிறான். அப்ப நானு கழுத்துக்கு மேல ஆக்கினி துரியன் தவம் இயற்றும் பொழுது என்னுடைய நான் எங்கிருந்து வந்தோமோ அண்டமும் பிண்டமுமாக நானே இருக்கிறேன். அது அண்டமாக பேரறிவாக இருக்கிறது, இது பிண்டமாக சிற்றறிவாக இருக்கிறது, எல்லாமாகவும் அதுதான் இருக்கிறது என்பதை இந்த கழுத்துக்கு மேல நீ போய் உயிரில் நிலைத்தேன் என்றால் இதை நீ உணர்வ அப்படின்னு சொல்ற சாட்சி. ஏன் உணர்றதுக்கான இதுவா இந்த கவியில நம்ம சொல்லிட்டாரு. ஆனா நான் சிவத்துல இருந்து வந்த இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா உணரணும்னா நீ கண்டத்துக்கு மேல போ. மேல போய் நீ அந்த கண்டத்துக்கு மேல உன் உயிரை நிலைத்து நீ மனதை ஒரு நிலை அந்த மனம் உயிரை நோக்கி இருந்துச்சுன்னா அந்த அண்டமும் பிண்டமுமாக நீதான் இருக்கிறன் என்பதை நீ உணர்வ அப்படின்றார். சரி, இதை உணராதுக்கு என்னதான் காரணம்? இதை உணராதுக்கு என்னதான் காரணம்? நான் சிவன், அந்த சிவன் என்ற தந்தையிலிருந்து வந்த மகள் மகன் இந்த ஜீவராசிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன் என்னுடைய நான் அந்த எச்சத்துல இருந்து வந்த நாய் இந்த எச்சம் ஏன் சில மாறி இருக்குது? எதனால மாறி இருக்கிறது? எல்லாமே மாயையில விழுந்திருக்குது. அந்த மாயில விழுந்ததால அந்த சிவத்துக்கிட்ட இருந்து வந்த எச்சத்துல இருந்த அந்த தன்மை நம்மளிடம் மாயில இந்த ஜீவாத்மா மாயையில விழுந்ததால மாறிடுச்சு. அப்ப அந்த மாயைனா என்ன? அத பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாயைனா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆஹ் அதாவது நாரதரும் விஷ்ணுவும் பேசிக்கிட்டே வராங்க. அப்படி பேசிட்டே வரும்போது மாயை பத்தி தான் அவர் பேசிட்டே வராரு. பெருமாள் வந்து மாயை பத்தி பேசிட்டு வர்றாரு. பெருமாளே, இவ்வளவு நேரம் மாயை மாயை மாயைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, மாயைன்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. மாயைன்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அப்போ பெருமாள் விஷ்ணு சொல்றாரு, அங்க இருக்கல குளம், அதுல போய் நீ குளிச்சுட்டு வா. அதுல குளிச்சுட்டு வந்தன்னா மாயின்னா என்னன்றத நீ புரிஞ்சுக்குவ அப்படிங்கிறாரு. குளிச்சுட்டு வந்தா தெரிஞ்சுப்பேனா? கட்டாயம் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு. இத நான் வார்த்தையால சொல்றதை விட எல்லாருமே உணர்வுபூர்வமா உணர்ந்தாதான் மாயை என்றதை உணர முடியும் என்பதற்காக தான் அவர் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணாம அவன் உணர்வா உணரணும் என்பதற்காக அவரை வந்து நாரதரை போய் குளிக்க சொல்றார். அவரும் நாரதர் போனாரு, அந்த குளத்துல குளிச்சு, ஒரு காட்டுல இருக்கிற குளம் அது. போனாரு, குளிச்சாரு. வெளியில வரும்போது பார்த்தா அழகான ஒரு மங்கையாக வெளியில வர்றாரு. செம்ம அழகா இருக்கிறாரு. அங்க பார்த்தா விஷ்ணு இல்ல. இல்லையா? அவர் இருந்தாலும் நான் யாரு அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்திருப்பாரு. அவரும் இல்ல பக்கத்துல. அப்போ தான் யாருன்றத அந்த ஒரு க்ஷணம் மறந்துட்டாரு. தான் ஒரு அழகான ஒரு மங்கையாக அந்த குளத்துல இருந்து குளிச்சுட்டு வந்து வெளில வராது. அந்த காட்டு வழியாக போன ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா இவரோட அழகில மயங்கி என்ன பண்றாரு, அவங்களையே திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணிக்காத அரண்மனை கூட்டு போட்டார், ராணி ஆக்கிட்டாரு. அவங்களுக்குன்னு சந்ததிகள் எல்லாம் வந்தாச்சு, குழந்தைகள் எல்லாம் வந்தாச்சு. வளர்ந்த கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு, பசங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இவ்வளவும் இவ்வளவும் நாளுமே அவருக்கு தான் ஒரு நாரதர் என்பதை மறந்துட்டாரு, தான் குலகத்துல குளிக்க போனதா மறந்துட்டாரு, தான் ஒரு மங்கையாக அழகான ஒரு மங்கையாக வந்திருக்கிறோம்ன்றதையும் அவர் மறந்துட்டாரு. ஏன் மறந்துட்டாரு? அவர் வாழ்ந்த ஆடம்பரமான வாழ்க்கை, வாழ்க்கை துணை, குழந்தைகள், இந்த இந்த இதுலயே இருந்துட்டாரு. ஓகேங்களா? தன் குழந்தைக்காக மட்டும்தான் வாழ்றது, அவங்கதான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? இப்படி எல்லாம் இருந்துட்டாரு அவரு. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்றாங்கன்னா அந்த மகாராணிய வந்து ராஜாவும் இவங்களும் வந்து ஒரு வாட்டி காட்டுக்கு நான் வேட்டையாட போறேன்றாரு, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. வரும்போது அதே குளத்தை மீட் பண்றாங்க, பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னன்னு, எனக்கு இந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, நான் போய் இதுல குளிக்கணும் ராஜான்னு போய் அவங்க வாழ்க்கை துணை கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் அதுக்கு என்ன, ஒரு மகாராணி குளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் சுத்தி திரைகள் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களும் குளிக்க போனாங்க. குளிச்சுட்டு வெளியில வந்தா நாரதரா வெளியே வராங்க. பக்கத்துல விஷ்ணு நிக்கிறாரு. இப்போ இப்ப நிக்கிறாரு அவரு.
இதுதான் அவருடைய திருவிளையாடு. அவருக்கு உணரணுன்றதுக்காக பக்கத்துல நிக்கிறாரு அவரு. குளிச்சுட்டு வந்ததும் நாரதரா மாறின பிறகு தான் நாரதரா மாறினது தெரிஞ்சிருச்சு. ஐயோ இது என்ன நான் இப்படி மாறிட்டேனே இப்படி மாறிட்டேனே, என்னுடைய என்னுடைய கணவர் எங்க, என்னுடைய அரண்மனை எங்க, என் குழந்தைகளை எங்க, இது எங்க அது எங்கன்னு அப்படியே ஆச்சரியத்துல இது பண்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்க பெருமாள் போய் சொல்றார், நாரதா, இதுதான் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி. இது வரைக்கும் நீ மாயையில இருந்த, அதுதான் உனக்கு மாயை. அந்த வாழ்க்கை தான் மாயை. உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை நீ மறந்துட்ட பாத்தியா? இப்படிதான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மாயையான தன் குடும்பம், தன் குழந்தை, அவங்களுக்காகவே வாழ்றது, இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறது. தனக்கு இறைவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டான் என்பதை அந்த சிவனை பத்தி அறியாம, நான் ஒரு சிவன் கிட்ட இருந்து தோன்றிய ஒரு ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாக்கு தன்னை பத்தி பாத்துக்கிறதுக்கு மட்டும் வேலை இல்லை, தன் குடும்பத்தை பத்தி பார்க்கறதுக்கு மட்டும் வேலை இல்லை, அதையும் தாண்டி எல்லாம் வல்ல இரையாற்றலை உணர்ந்து எல்லா ஜீவராசிக்கும் நடுநிலையாக இருந்து எல்லாமாக பார்க்கணும் என்பது. அப்படி இல்லாம சுயநலத்தோட வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது பாரு, அதுதான் மாயை. இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்துட்டு இருந்த பாரு, நீ உன்னையே மறந்துட்ட பாத்தியா? இதுதான் மாயை என்றது அப்படிங்கிறாரு பெருமாள். இதுதாங்க. அப்ப எதுதான் நம்ம இப்ப இந்த உறவுகளும் யாருக்கும் பணிவிடை செய்யறத யாரும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா இதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம், சுயநலமாக இதுக்குள்ள மட்டும் வாழும்போது அங்க எப்படிப்பட்ட உள்ளவங்களா, இதை தாண்டி இருக்கிறவங்களா வேறு ஒருத்தரை நம்ம பார்க்க தோணுது. நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, நம்ம உறவு தான் அப்படின்னாக்கா, இதையும் தாண்டி மற்ற ஜீவராசிகளும் இதே ஜீவாத்மா, அந்த பரமாத்மா தோன்றி ஒரு ஜீவனாக இதே மனித குலமாக யாருக்கும் பார்க்க தோன்றது இல்ல. சுயநலம். மற்றவங்க எல்லாரும் வேற மாதிரி தனக்கு ஒரு தேவையே தன்னுடைய, நமக்கு ஒண்ணுனாக்கா நான் அவங்கதான் ஓடி வரணும், நம்ம செய்யற ஒவ்வொன்றுமே நம்ம உபயோகப்படுத்துற ஒவ்வொன்றுமே அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் நம்ம பெற்றுக்கிறோன்றதெல்லாம் தெரியாது. இவங்கதான் எனக்கு உலகம் அப்படின்னு வாழ்றவங்க. இந்த உலகம், இந்த உலகத்துல இருந்து பெறலனாக்கா வாழ முடியாது. இதை தாண்டி வெளியாளுகள் எல்லாம் வேற்று ஆளுగా, வேற்றுத்தன்னாளிக மாதிரியும் வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்கள மாதிரியும் நினைக்குது. எல்லாமே தன் உயிர் போல அங்க பாவிக்கிறது இல்லை. இததான் மாயை என்று சொல்லுவார்கள். இந்த மாயைக்குள்ள அகப்பட்டவங்க தான் அருகுணத்துக்குள்ள அறுக்கப்பட வேண்டிய இந்த அருகுணத்துக்குள்ளேயே மாறுறாங்க. தான் குழந்தைக்காக, தன் குடும்பத்துக்காக எந்த பழி செயல்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இதுதான் மாயையான ஒரு இதுதான் அவங்களுக்குள்ள தீய பதிவுகளை அவங்களுக்கு கொண்டு வரும்போது அங்க ஆணவம், அகம்பாவம், கௌரவம் பாக்குறது இதெல்லாம் அங்க வந்துருது இல்லையா? இதெல்லாம் தான் மாயையான ஒரு வாழ்க்கை. எல்லாருமே இப்ப இந்த உலகத்துல போதை, போர், பொய், புகை, இது எல்லாம் மாயையான வாழ்க்கை. தன்னையும் கெடுத்து தன்னை மாதிரி எல்லா உயிரத்திலயும் சிவம் என்ற பரபிரம்மம் இருக்குது. எல்லாத்தையுமே எப்படி தானும் கெடுத்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து எல்லாரையும் கெடுக்குது இல்லையா? இது எல்லாமே ஒரு மாயை, சுயநலம், கடும் பற்று, எல்லாமே அருகுணம். சாமி கொடுத்த அருகுணம் பாத்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் அதை நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே அருகுணத்துக்குள்ளதான் வரும் இது. அப்ப இது எல்லாமே ஒரு மாயையான வாழ்க்கை. இந்த மாயைக்குள்ள நீ இருக்கும் பொழுது உன்னை நீ உணர மாட்ட. மெய்யெல்லாம் பொய்யினுவ, பொய்யெல்லாம் மெய்யினுவ. நமக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். நாலு பேரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதுன்றது தெரியும். அன்பை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பை இவ்வளவு எதிர்பார்க்கிறோமே, நாம ஒருத்தர்கிட்ட அன்பை கொடுத்தாதான் நம்ம கிட்ட எல்லாரும் அன்பா இருப்பாங்கன்றது தெரியும். எல்லாமே தெரியும் தான். ஆனா என்ன பண்ணுவோம், தன்னை மாத்திக்கிறதுக்கு முன் வர மாட்டோம். நான் மாத்திக்கிறதுக்கு முன் வரக்கூடிய நல்வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதில்லை. அவ்வளவு மாயை கொண்டு இழுக்குது எல்லாரையும். அப்படி கொண்டு இழுக்கு. நமக்கு நமக்கு சாஞ்சி மாதிரி ஒரு மகான் கிடைச்சதும் சரி, இந்த பயிற்சி முறைகள் கிடைச்சதும் சரி, இந்த மாயையிலிருந்து விலகி உன்னும் கடைசி வரைக்கும் உன் கூட வர போறது இந்த உறவுகள் எல்லாம் இல்ல, நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியம் மட்டும்தான் உன் கூட வரப்போகுது என்பதை உணர்த்துவதற்காக தான் இதை நீ பின்பற்றினால்தான். நீ பற்று வச்சிருக்க பாரு, ஒரு மாயை என்ற ஒரு பற்று வச்சிருக்க பாரு உன் குடும்பத்துல. உண்மையாவே நீ அவங்க மேல பற்று வச்சது உண்மைனாக்கா, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாக்க நீ எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதெல்லாம் அறியக்கூடிய வச்சதுதான் மனவளக்கலை பயிற்சி. இத கடைப்பிடிக்காதவங்களை நம்ம எப்படி சொல்லலாம் தெரியலாம். அதாவது வாழ வாழ்த்து கிடைத்தும் வாழாதவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்பட வேண்டியவர்கள்.
வாழ வாய்ப்பு கிடைத்தும் வாழாதவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்பட வேண்டியவர்களாக மாறிவிடுவார்கள். புரியுதுங்களா? அதுதான். ஏன்னா இந்த மாயில இருந்து நம்ம வெளியில வரணும். வந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பேரின்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லா வேணும், வாழணும்னு மட்டும் நினைக்கிறோம் இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? எல்லா உயிருக்குள்ள இருக்க சிவத்தை நீ உணர்ந்தா அதோட யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும். வேற சான்ஸே கிடையாது. அப்ப நீ மாயில இருந்து விலைக்கு வரணும். விலைக்கு வரலன்னு வச்சு இங்க சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது யாருக்கும் பீஸ்ஃபுல் வராது. எல்லாரும் அந்த அருகுணத்துக்குள்ளதான் மாறி இருப்பாங்க. அப்ப இருக்க ஞானிகள் எல்லாம் எப்படி தெரியுமா வாழ்ந்துருக்கிறாங்க? உண்மையே நம்ம ஆசான் அருள் தந்தையில இருந்து, இயேசுநாதர்ல இருந்து, ரமணர்ல இருந்து எல்லா ஞானிகளுமே சரி, ஸ்ரீரடி சாய்பாபால இருந்து எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்க இந்த மாயையில இருந்து விலகி ஆணவம், இந்த கௌரவம் பாக்குறது, இந்த கர்வம், இது எல்லாம் தன்முனைப்பு எல்லாமே இல்லாதவங்களா இருக்கிறதுனாலதான் இறை உணர்வாளர்களாக அவங்க இருக்க சிவத்துக்குள்ள இருக்க ஜீவனை அவங்க உணர்ந்ததால்தான் எல்லாரையும் ஒரே உயிராக அவங்க பார்த்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா வள்ளலார் இருக்கிறார். வள்ளலார் அவர்கள போய் பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா உட்கார்றதுக்கு கூட பயப்படுவாருங்களாம். ஏன்னா தன்முனைப்பு வந்துற போதுன்னு அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமா உட்கார்வதற்கு கூட தயங்குவாருங்களாம். புரியுதுங்க? ஏன்னா தன்முனைப்பு வந்துடக்கூடாது அப்படிங்குது. அவர்கிட்ட தேவை. நான் உயரமாக உட்காரவும் பயந்தேன், கால் மேல் கால் போட்டு அமரவும் பயந்தேன்னு சொல்வாருங்களா. ஏன்னா தன்முனைப்பு அப்படி கூட தன்முனைப்பு நம்ம கூட எங்கடா வந்துரும்ன்று எப்படி பாத்தீங்களா? எண்ணத்தை எப்பவும் ஆராய்ச்சியிலே வைத்திருப்பவன் தான் ஞானி. அதனாலதான் அவங்களாம் ஞானிகளாக ஒரு சிற்புருஷர்களாக எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. கால் மேல கால் போட்டு உக்காரத்துக்கு கூட பயப்படுவாருங்களாம். அந்த சனம் கூட இது கூட ஒரு தன்முனைப்பு மாதிரி நமக்குள்ள எண்ணத்தை உற்பத்தி பண்ணிடக்கூடாது. உயரமும் உட்காரத கூட உட்காந்து பிரசங்கம் பண்றதுக்கு கூட பயப்படுவாருங்களாம் பாருங்க. அவ்வளவு விழிப்பு நிலையோட இருந்திருக்கிறாங்க அவங்க. ஒரு கர்வம், ஒரு ஆணவம் நமக்குள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக. சாமிஜி இருக்கிறார் தெரியுங்களா? சாமிஜி எப்படி தெரியுமா? எப்ப பாரு தான் கூட முன்னெல்லாம் ரொம்ப அதிகமா கோபம் கொண்ட ஒரு இளைஞரை கூடயே வச்சிருந்தாருங்களாம். அவர் சாமிஜியே ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசக்கூடியவருங்களாம். அவர் கூட இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாட்டு, சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய மகான், உங்களை இவர் கோபமா பேசுறாரு, அவர் நீங்க மன்னிச்சு சாப்பிட்டு போப்பா, நல்லா இருக்கியாப்பான்னு அவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்க. அவர் உங்களை இப்படி பேசுறாரு, நீங்க எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு ஜீவன் என்பதையே அவர் உணராம இப்படி இருக்கிறாரு, அவரெல்லாம் நீங்க ஏன் கூட வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது சாமி சொன்னாரு, என் வாழ்க்கையில 2 முறை என்ன சினம் வந்திருக்கு. முதல் முறை சினம் வரும்போது இந்த சினம் என்னுள் எழாமல் இனிமேல் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னொரு முறை என் வாழ்க்கை துணை மேல நான் சினத்தை காமிச்சிட்டேன். அப்போ 3வது முறையும் இந்த சினம் என்கிட்ட நெருங்குதா இல்லையான்னு என்ன நான் ஆராய்ச்சியிலே வச்சிருக்கிறதுக்காக தான் இவரை கூடவே நான் வச்சிருக்கிறேன். அப்ப இவர் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் எனக்கு கோபம் வருதா இல்லையா அப்படின்னு என்ன நான் ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் இவரை கூடவே வச்சிருக்கேன். நான் எப்படி இருக்கு பாருங்க. எண்ணத்தை எப்பவும் ஆராய்ச்சியிலே வைத்திருப்பவன் தான் ஞானி. அதனாலதான் இவன் மாயில இருந்தெல்லாம் சீக்கிரம் விலகி வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் விலகி வந்துட்டாங்க. இப்ப சீரடி சாய்பாபா இருக்கிறாங்க, ஒரு சின்ன கல்லு மேலதான்ப்பா ஏஞ்சி உட்காந்து பிரசங்கம் சொல்லிட்டு இருப்பான். அவர் பண்றது அவர் அப்படி உட்கார்ந்து ஒரு நாள் இருக்கும்போது எல்லாரும் அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பாத பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சீடர் ஒருத்தர், அவர் ஒரு சீடர் மட்டும் இல்ல, சாய்பாபா மேல இருக்கிற ஒரு பக்தியில ஒரு பித்தன் கூட சொல்லலாம். சாய்பாபா மேல இருக்கிற ஒரு ரொம்ப பித்தன் கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு பக்தரான அவரு சாய்பாபா மேல அன்பு கொண்ட அந்த நெஞ்சம் பாபாவை சோதிக்க நினைச்சிருக்கு. என்ன நினைச்சிருக்குன்னா, பித்தா கூட்டம், அவ்வளவு கூட்டம் அங்க நிக்கிறாங்க. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, சாய்பாபா என்ன பண்றாரு, பித்தா நீ என்ன இவ்வளவு உயரமா உக்காந்து உனக்கு இவ்வளவு பாத பூஜை கேக்குதான்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அதுக்கு சாய்பாபா என்ன பண்றாரு, உடனே அவரை எழுப்பிட்டு இவரை உட்கார வச்சு இவருக்கு பூஜை பண்றாரு.
கூட இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே கோபம். நீங்க எப்படி அவன் காலை தொட்டு வந்து அவனுக்கு போய் இப்படி பண்றீங்க? ஏன்னா அந்த கூட இருக்க அந்த சீடருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னே ஒண்ணுதான். எல்லாரும் இவரை வந்து இவரு ஒரு சின்ன கல்ல உயரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு எல்லாரும் பாத பூஜை பண்றாங்க. எல்லாரும் நமக்கு பாத பூஜை பண்றாங்க. தான் ஒரு பெரியவரா இப்படின்னு நினைச்சிருக்கிறாரா இல்லையான்னு இவரை சோதிச்சு பார்க்க நினைக்கிறான். சோதிச்சு பார்க்கறது மட்டும் இல்லப்பா, அவர் எப்படிப்பட்டவங்க உண்மையான ஒரு சீடனான இவருக்கு தெரியும். இவரை பத்தி இன்னும் எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் முன்னாடியுமே இந்த ஒரு நாடகத்தை திருவிளையாடல பண்றாங்க. இதுதான் இறை திருவிளையாடல். இதுக்குதான் யாரையும் கோச்சக்கூடாது, எதிரிகளை கூட வாட்டுங்க, இப்படி எல்லாம் சாமி நமக்கு சொல்றது. ஏன்னா நம்மள வந்து நம்மளை உயர்த்துவதற்காகவும் நம்மளுடைய புகழை எல்லாருக்கிட்டையும் பரப்புவதற்காகவும் இறை சில இதெல்லாம் செய்யும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம உடனே சண்டைக்கு போறதோ இதெல்லாம் யாரையும் கோச்சிக்கிறதுக்கோ இல்லை. அவங்க மூலியம் நாம இன்னும் பிரபலம் ஆகும். அவங்க மூலியம் நம்மளோட ஒரிஜினாலிட்டி நம்மளுடைய அன்பும் கருணையும் இன்னும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்மள வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நம்ம மூலம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக இறை செய்யும் திரைவிளையாடல். அப்படிதான் வந்து சா சாய்பாபாவுடைய சித்தர் வந்து இவருடைய பொக்கிஷத்தை இவருடைய நல்லுணத்தை எல்லாரும் உணரணும் என்பதற்காக இவர் பண்றாரு. உடனே பாபா வந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்றாரு. எல்லாரும் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சா. இப்ப அவரை சொல்றாரு பாபா. பாபா எல்லார்கிட்டையும் சொல்றாரு, பூஜிப்பவனும் நானே, பூஜிக்கப்படுபவனும் நானே, இங்கு என்னை வஞ்சிப்பவர்களும் நானே, எல்லாமே நான் தான் அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த சிவத்துக்கிட்ட இருந்து வந்த எல்லாமே சிவமாதான், எல்லாமே பரமாத்மாவா தான் அப்படின்னு எல்லாமே ஒன்னாதான் நான் பாக்குறேன். அவன் வேற இல்ல, நான் வேற இல்ல, நான் வேற இல்ல, நீங்க வேற இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். பூஜிப்பவனும் நானே, பூஜிக்கப்படுபவனும் நானே, இந்த பூஜையில வந்து இவ்வளவு வந்து பேசுறவங்களும் நானே, எல்லாமே நானே தான். அப்ப அவனுக்கு செய்யறதும் நான் எனக்கு செய்யறதும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. இதுதாங்க சிவத்துக்குள்ள இருக்க அந்த பாருங்க, எல்லாமே சிவமாக பார்க்கிறாரு. அங்க இருந்து வந்த வேற்று உயிராக அவர் யாரையும் பார்க்கல. தன்முனைப்புனால இவர்கிட்ட அவர் எந்த சினமும் கொள்ளல, எதுவும் பண்ணல. எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எல்லாரும் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆங்க. அதே மாதிரிதான் ரமணர் கூட. சில ஞானிகள் எல்லாம் நம்ம கேட்கும் போதுதான்ப்பா நம்ம எல்லாம் என்ன திரும்ப பண்ணுவோம். ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வந்தாதானே தெரியும். அவங்க எல்லாம் ஞானியா இருக்கிறாங்க, அவங்களை சுத்தி எல்லாரும் அவங்களுக்கு என்ன பணிவிடை செய்யறாங்க, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குதுன்னு நாம சொல்லிக்கிறோம். இப்படில இருக்கும் போது மாயில தானே இருக்க வேண்டியிருக்குன்னு அப்படி எல்லாம் கிடையாது. சாமிஜி மாதிரி சில மகான்கள் ஞானிகள் எல்லாருமே எவ்வளவோ துயருக்கு இடையில தான் எண்ணத்தை எப்பவும் விழிப்பு நிலையிலே இருந்து மாயைக்குள்ள போய் விழுந்துராம இருந்து தன்னை ஒரு ஞானியாக உயர்த்திருக்காங்க. நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் அவர்களுக்கும், அதே 24 மணி நேரம் தான். அப்போ ரமண மகரிஷிக்கு வந்து ஒரு நாள் இதே மாதிரிதான் அவரும் வந்து தத்துவங்களை போதிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா மகான்களும் ஞானிகளும் இந்த சிவாத்மா கிட்ட இருந்து தோன்றனதுதான் இந்த ஜீவாத்மா என்ற தத்துவங்களை தான் வேற வேற முறையாக உணர்த்தி கொண்டிருப்பார்கள். இதைதான் தத்துவமாக விளக்கமாக எல்லாருக்கும் போதித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்கவுங்க ஸ்டைல அவங்கவுங்க இதுல அவங்க வழக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதேதான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அத இந்த சிவாத்மாத்தில இருந்து வந்த இந்த ஜீவன்களுக்கெல்லாம் உணர முடியாததுக்கு என்ன காரணம், எது உங்களுக்குள்ள தடையா இருக்குது, அதை உணராம இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறது என்றதான் தத்துவ போதனையாக எல்லாருமே வழங்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இவரும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து என்ன பண்ணாரு, பேண்ட் ஷர்ட்டோட வராரு. வந்தவர் எல்லாருமே கீழே உட்காந்துதான் அவருடைய பிரசங்கத்தை அவரோட தத்துவங்களை போதனைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து நேரா ஒரு சேரை போட்டாரு, உட்காந்தாரு, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டாரு. அங்க இருக்கிற ஒருத்தருக்கு, அந்த மடத்துல இருந்த ஒருத்தருக்கு எல்லாருக்குமே முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இவர் பாட்டு அவருடைய கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு, அவருடைய வகுப்பு போயிட்டு தான், இவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இவருன்னா ஒரு மாதிரி திமிரா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் பாட்டு அவர் சொல்றது இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஸ்பீச்ச அந்த ஆங்கில இந்தியர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஏதோ காதுல பேசி, இங்க உட்காந்தன்னா கீழே தான் உட்காரணும், இந்த மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு சாமிஜிக்கு வந்து நேரா இந்த மாதிரி மதிப்பு மரியாதை இல்லாமலாம் நீங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவரை விட நீங்க உயரமா உட்காரக்கூடாது.
அப்படின்னு சொல்றாங்க. அவரு சொல்றது, எனக்கு வந்து கீழே உட்காந்து பழக்கம் இல்லை. என்னால கீழே அதுவும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னால வந்து கீழே உட்கார முடியாது அப்படின்னு அவருடைய சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரு. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்க அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. உடனே அவர் கேக்குறாரு, யாரு, நம்ம ரமண மகரிஷி வந்து கேக்குறாரு, என்னாச்சு என்னாச்சு திடீர்னு என்ன ஆச்சு, எதுக்கு வந்து அவர் வந்து வெளியில போனாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அப்படி கேட்கும் போதுதான் இவரு சொல்றாரு, இது மாதிரி உங்களை விட இப்படி உட்கார்ந்து இருந்தாரு, நான் வந்து வெளியில அவங்கள அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவரு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, எதுக்காக நீங்க அவரை வெளில அனுப்பிச்சீங்க? அவர் மனசுல வந்து என்னை மதிக்க கூடாதுன்ற எண்ணமோ, என்னை விட என்னை வந்து கர்வமா பார்த்தாரோ இல்ல, எந்த எண்ணமும் அவர்கிட்ட இல்ல, எந்த தீய எண்ணமும் அவர்கிட்ட கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு அவரை அனுப்பிச்சீங்க? ஏன்னா அந்த வகுப்பு எங்க போகுதுன்னா ஒரு மரத்துக்கு கீழே தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மரத்துக்கு மேல ஒரு குரங்கு கூட தான் என்னை விட உயரமா உட்காந்துருக்கு. அப்போ அது வந்து ஆணவத்துல உட்காந்துருக்குன்னு அர்த்தமா அது? அப்ப அந்த குரங்கை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல அவரை கூப்பிட்டுட்டு வந்து வகுப்புல உட்கார வைங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ண, எல்லாத்துக்குள்ள இருக்க அந்த சிவத்தை தான் பார்ப்பாங்களே தவிர, அவங்க என்ன பண்றாங்க, இதுதான்ப்பா. ஒரு மாயையில இருந்தோம்னாக்கா, ஞானிகள் வந்து எப்படி எல்லாம் தனக்குள்ள ஒரு எண்ணத்தை விழிப்பு நிலையில இருந்து இந்த மாயையில வந்து நம்ம நெருங்க விடாம எவ்வளவு விழிப்பு நிலையா இருந்திருக்க போய் தான் சிவத்துக்குள்ள இருக்க அந்த ஜீவாத்மாவாக நாம் இருக்கிறதும் சிவமாகவே அவர்களும் மாறி இருந்திருக்காங்க. ஆனா நாம இந்த மாயைக்குள்ளேயே இருக்கிறதுனாலதான் அந்த உணர்வை தெரியல, தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உணர்வு வரல, தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இன்னும் உணர்வு வரல. இந்த பேசிதானே இப்ப நம்ம நிறைய பேசுறோம். பேசணுமா இல்லைங்களா? இறை தத்துவம் தெரிஞ்சிருச்சு, குரு நம்ம அறிவுக்கு, இந்த சிற்று அறிவுக்கு உணர்த்துற மாதிரி எல்லாத்தையும் இன்னும் எனக்கு இறை உணர்வு தான் வரணும், இறை உணர்வு தான் அந்த ஃபீல் வரணும். எல்லா உயிர்களும் தம் உயிர் போல பாதிப்பதற்கான அந்த ஒரு ஃபீல் எனக்கு வரணும். அது இன்னும் வரல. அப்படின்னு ஏன் வரல அப்படின்னா நமக்குள்ள இன்னும் அந்த மாயை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்காக நம்ம வராமலே போயிடலப்பா, அதையும் நான் வந்துகிட்டே தான் இருக்கிறோம். 100% வரல இன்னும் நம்ம. ஏன்னா நாம வந்த பாதை அந்த மாதிரி வந்திருக்கிறோம். எத்தனை வயசுக்குள்ள வந்திருக்கோம் எல்லாரும்? ஆனா நம்மளோட அடுத்த தலைமுறை கட்டாயம் வந்துடும். மழைக்கு ஒதுங்கின மாதிரி எல்லாம் 30 35க்குள்ள வந்து ஒதுங்கி இருக்கிறோம். இங்க பழக்கத்துல ஊறி போயிருக்கிறோம். விளக்கப்படி சொன்ன குரு தத்துவங்கள் படி நம்ம வாழ்றதுக்கு சில காலங்கள் ஆகும். ஆனா அந்த சில காலங்களுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள பாதி காலம் போயிருச்சு. அப்ப இந்த சிவத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணரணும், இறை உணர்வாளராக நாங்க மாறணும்னா இருக்கிற காலத்துல ஒரு நாள் கூட விடாம ஆசான் அருள் தந்தை இந்த உடலுக்கும் உயிருக்கும் மனத்துக்கும் கொடுத்த பயிற்சி முறைகளை கடைபிடித்தாலும் குடிச்சிட்டீங்கன்னா நீங்க இறை உணர்வுகளாக மாற முடியும். அன்பு என்பது தான், இந்த அன்பை எல்லா உயிரினத்திலயும் ஒரே அன்பு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இறை உணர்வு. வேற ஒண்ணும் இல்ல, வேற எந்த ஃபீல் கிடையாது. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இவங்கதான் நல்லா இருக்கணும் இவங்கதான் நல்லா இருக்கும்னு நினைக்காம அதையும் தாண்டி எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இறை உணர்வுகளாக மாறிக்கிட்டே வரீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த ஆத்மாக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும், எண்ணம் சொல் செயல் தூய்மை இருக்கும், அங்க அந்த மனதுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும், அந்த அமைதிக்குள்ள நல்ல ஹார்மோன் ரசாயன மாற்றங்கள் நடும், அதுக்குள்ள உடல் இயக்கம் நல்லா இருக்கும், அதுக்குள்ள மனம் இயக்கம் எல்லாம் நல்லா இருக்கும். முதல்ல நம்ம மேலேயே நம்ம அன்பு காட்ட தெரியலையே. அப்ப எனக்குள்ள இருக்க சிவத்தையே நான் வந்து இன்னும் மதிக்க தெரியலன்னா அத்த உயிருக்குள்ள இருக்க சிவத்தை நான் எப்படி, இதெல்லாம் மாயைதான். இதுவும் மாயைதான். எனக்குள்ள இருக்க அந்த பரமாத்மா சிவ பரமாத்மாவே நான் உணர முடியலன்னாக்கா அடுத்த இருக்கவங்க கிட்ட முதல்ல எப்படி நான் வந்து ஃபீல் பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி நம்ம ஃபீல் பண்ணாம வந்திருக்கோம்? எனக்குள்ள இருக்க சிவத்தை, இந்த பரபிரமத்தை நான் உணர்ந்திருந்தேன்னா இந்த உடலுக்கு எடுத்திருக்க மாட்டேன். எடுத்திருப்போமா? அது ஜீர்ணிக்க இவ்வளவு கஷ்டப்படுது, அது உள்ள இத்தனை உறுப்புகள் இருக்கு, அதுக்கு எவ்வளவு சக்தி வேணும், அது நமக்காக 24 மணி நேரமும் இப்படி எல்லாம் உடைக்குது, அது பாவம் இல்லையா? அப்ப அதை கஷ்டப்படுத்தாம இருக்கிறதுக்கு நான் எப்படி நடந்துக்கணும்? இப்படி எல்லாம் இந்த உடல் மேல நமக்கு அன்பு வந்துதா? வந்துருந்துருச்சுனாக்கா இந்நேரம் பாதி நோயை விலக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறத பாதி தடுத்துக்கணும். இதெல்லாம் அவங்கவுங்க எப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்.
இந்த மனதை குப்பி ஆக்கியிருந்தோம். இந்த மனம் என்ற விளைநிலத்தில் விளைந்தது. இந்த மனமே தான் எனக்குள்ள எண்ணமாக வருதா. அந்த காந்தத்தை நான் தூய்மை கெட்டு இருக்கிற அந்த காந்தத்தை தூய்மையா வச்சிருந்தாதான் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் என்பது தெரிஞ்சு, அந்த எண்ணம் தான் என் வாழ்க்கை, அந்த எண்ணம் தான் என் ஜாதகம், அதுதான் என்னுடைய எதிர்காலம் எல்லாமே. இதுதான் என்னோட அடுத்த சந்ததிக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா, இந்த காந்தத்தை நான் தூய்மை பண்ண மனதை நான் என்ன பண்ணிருப்பேன், களங்கப்படுத்திருப்பேன்னா இல்லையே. அப்போ என் மனது மேலேயே எனக்கு அன்பு இல்ல, என் உடல் மேலேயே எனக்கு அன்பு இல்ல, மாயையிலேயே சிக்கி சிக்கி இந்த புலன்கள் மூலம் தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சு அது பின்னாடியே மயங்கி வேற சேர்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு வேற கெடுத்துக்கிட்டு இருக்கு மாயையில. உயிர், இந்த உயிருக்கே சாப்பாடு எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி குவாலிட்டியா வச்சிருக்கணும், எப்படி குவான்டிட்டியா வச்சிருக்கணும், அதை எப்படி அளவு முறையோட உபயோகப்படுத்தணும் என்பதை தெரிஞ்சிருந்து அதை அதுபடியே வாழ்ந்து என்னுடைய உயிர் வளத்தை நான் நல்லா வச்சிருந்தாதான் அதேதான் காந்தம் என்னோட, அதேதான் இந்த உடல் இயக்கத்துக்கும் அப்படின்னு தெரியும் போது அதுதான் என் கருமையத்தையே தூய்மை பண்ணக்கூடியது அப்படின்றதெல்லாம் நான் இதேதான் பிறப்பு இதேதான் இறப்புன்றதெல்லாம் நான் தெரிஞ்சிருந்து அது மேல நான் அன்பு கொண்டிருந்தேன்னாக்கா நான் எப்படி குவாலிட்டியா குவான்டிட்டியா அதை வச்சிருக்கணும், அதை குவாலிட்டியா வச்சிருக்கிறதுக்கு நான் எப்படி சாப்பிட்டுருக்கணும், அதை குவான்டிட்டியா பெருக்கிறதுக்கு நான் என்ன வழிகள் பண்ணிருக்கணும், அதுக்கு ஆசான் கொடுத்த பயிற்சி முறைகளை நான் எப்படி ஃபாலோ பண்ணிருக்கணும். என் மேல அன்பு இருந்தா முதல்ல நீ உன்னை நேசித்தால் உலகம் உன்னை நேசிக்கும். என்ன நான் நேசிச்சு என்ன நான் தூய்மைப்படுத்தி இருந்தேன்னா, என்ன சுத்தி இருக்கிறது எனக்குள்ள இருக்கிற ஆறாவையே என்னோட காந்த களத்தையே நான் தூய்மைப்படுத்திட்டு இருந்தேன்னா, எனக்குள்ள இருக்க இந்த காந்தம் களம் தான் வெளியில அலையாக எல்லார்கிட்டயும் பிரதிபலிக்குதுன்னாக்கா, அப்போ நான் என்னை நேசித்தா உலகமே என்னை நேசிக்க கூடிய ஒரு பர்சனாக ஞானிகளாக நான் வளம் வருவேனா வரமாட்டோமா? நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். புரியுதுங்களா? ஆசானாரும் தந்தை நம்மளை கொண்டு வந்துருக்கு, நீங்க வாங்க, நீங்க வாழ்த்துங்க, நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாதான் நல்லா இருக்கு, நீங்க வாழ்த்தினாதான் அது நல்லா இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்றாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், இந்த காந்தகத்தை நம்ம தூய்மை பண்ணிட்டு வரோம். இதை பண்ணது ஆசான் அருள் தந்தையோட பயிற்சி. நிறைய மாயில இருந்து விலக்கி இந்த காந்தத்தை தூய்மை பண்ண போய் தான் எல்லாரையும் வாழ்த்த ஆரம்பிச்சோம். அந்த வார்த்தை பழிக்க போய் தான் அதை பார்த்து பழிக்கிறதுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி வரைக்கும் அவர் கொடுத்துருக்காரு. அப்ப எல்லாருமே நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக நம்ம கொஞ்சம் மாறிட்டு வரோம்னாக்கா என்ன அர்த்தம், இந்த சிவத்துக்குள்ள இருந்து வந்த இந்த இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணர்றது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை. இதுக்காக நீங்க தனித்தனியா ஒண்ணுமே பண்ணும், உடல் உயிர் மனத்துக்கு ஆசால அருத்தந்தை கொடுத்ததை பண்ணோம்னாக்கா போதும். அந்த சிவா இந்த சிவனிலிருந்து வந்த அந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவை உணர்றது ரொம்ப ரொம்ப எளிது. ஓகேங்களா? இந்த சரி, இப்ப இத உணரத்துக்கு ஆசான் என்ன மனதுக்குன்னு சில பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்தாரு இல்லைங்களா, காந்தமாக இருக்கக்கூடியது. இத சீக்கிரமா நான் இன்னும் ஃபாலோ பண்றதுக்கும் நமக்கு சில வழிமுறைகளையும் நம்ம கொடுத்திருக்கிறார். அதாவது காரண சரீரம் தான் நமது ஆன்மா, அது ஒரு அலை தொகுப்பாக இருக்கிறது. ஏன்னா காரணம் சரீரம் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு ஆத்மா. அது நம்ம கிட்ட எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அலை இயக்கத்துலதான் இருக்கு இல்லையா, காந்தமாகவே அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த காந்த சரீரத்தை ஆதிசங்கரர் தத்துவ போதா என்ற நூல்ல பாத்தீங்கன்னா அனிர்வாச்சிய அனாதி என்ற மாதிரி விளக்கியிருக்கிறாரு. அனிர்வாச்சிய அனாதி என்ற விளக்கங்களை காந்த சரீரத்தை பத்தி அவரு விளக்கியிருக்கிறாரு. இதேதானே நம்ம ஆசான் அருள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு அலை தொகுப்பு. காந்தத்தை அந்த காந்தத்தை அது கலங்கப்பட்டிருக்கிற அந்த காந்தத்தை பியூரிஃபை பண்றதுக்கான பயிற்சி முறையை தான் நம்ம, ஏன்னா அந்த காந்தம் தானே மனமா இயங்குது, அதுதானே எண்ணமா இயங்குது. அப்ப அந்த காந்தம் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா அது ஒரு அலை தொகுப்பாக இருக்கிறது. அப்ப இதோட பதிவு தான் மனமா இயங்குது, இதேதான் எண்ணமாக இயங்குது என்பதை தான் அவர் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். காந்தத்தை தூய்மை பண்ணிட்டா பிரம்ம ஞானம் ஈஸி, ஃபீல் பண்றது உணர்வது ஈஸி. அதை நான் ஃபீல் பண்றதுக்கு அந்த காந்தத்தை நான் தூய்மை பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்,
இல்லையா? எல்லாமே கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதாவது இப்ப அந்த காந்தத்தை நான் பியூரிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும்? இல்லையா? அப்போ எண்ணில் உள்ள ஒரு அம்சம்தான், எண்ணில் உள்ள ஒரு அம்சம்தான் காந்த அலை தொகுப்பு. இந்த காந்த அலை தொகுப்பு தான் ஜீவாத்மா. இந்த எனக்குள்ள இருக்கின்ற காந்தம் தான் ஆத்மாவாக, ஜீவாத்மாக இருக்கிற இந்த காந்த அலை தொகுப்புக்கு என்னன்னா, இது எல்லார்கிட்டயும் போய் சென்றடைய, இல்லையா? எனக்குள்ள இருந்து ஒரு அலை எல்லார்கிட்டயும், நான் யார நினைச்சாலும் எல்லாரையும் போய் ரீச் ஆகாது. இப்படித்தானே வாழ்த்துறோம். நான் எந்த பர்சன் நினைச்சு ஏதாவது வாழ்த்தணும், அந்த வார்த்தை பழிக்குது, இல்லையா? அதே யாரை பார்த்து என்ன கஞ்சிச்சு வச்சாங்களோ அதுவும் அவங்களுக்கு போய் சேரும். எல்லாமே என்னது? எல்லாமே அழகு. அப்போ எண்ணுக்குள்ள இருக்கிற அந்த காந்த அலை தொகுப்பு, இந்த காந்த அலை வான்காந்தத்து வரைக்கும் போய் ரீச் ஆகுது, இல்லையா? அப்போ இந்த காந்தத்தை நான் எப்படி பண்ணி பியூரிஃபை பண்ணிக்கிறது அப்படின்ற போதுதான் சாமி ரொம்ப அழகா நமக்கு அதுக்கு பயிற்சி முறையா என்ன கொடுத்துருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, காந்தம் என்பது அலை தொகுப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த அலை தொகுப்பு நீ எந்த பர்சன் நினைக்கியோ அவங்களுக்குள்ளயும் உன்னோட எண்ணத்தை அவங்களுக்குள்ள போய் செயலாக்கக்கூடிய வல்லமை உடையது. அப்போ நான் இந்த வாழ்கின்ற எல்லா ஜீவாத்மாங்களோடையும் நான் தொடர்பு கொள்ளணும்னாலும் சரி, வான்காந்தத்துல போன ஜீவாத்மாங்கள்கிட்டயும் நான் தொடர்பு கொள்ளணும்னாலும் சரி, நான் எப்படி போனா அவங்களோட ரீச் ஆகி சீக்கிரம் இந்த காந்த தூய்மை அடைய முடியும்னு பாத்தீங்கன்னா, நீங்க வான்காந்தத்துல போய் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஞானிகளோட ஆத்மாவும் இருக்குது, அதாவது புனித ஆத்மாவும் இருக்குது, பரமாத்மாவுடைய ஞானிகளுடைய ஆத்மாவும் இருக்குது, மடையர்களோட ஆத்மாவும் இருக்குது, இல்லையா? அந்த வான்காந்தத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாமே கலந்துருக்கும். வெளியிலன்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும். அதுல எங்கெல்லாம் இருக்கும்? வான்காந்த மண்டலத்தில் ஆத்மாலை எப்படி நம்ம தொடர்பு கொள்ளணும்னு பாத்தீங்கன்னாக்கா, மடையர்களோட ஆத்மாலைகளும் அங்கதான் இருக்குது, மகான்களுடைய ஆத்மாலைகளும் அங்கதான் இருக்குது. அப்போ என்னுடைய காந்தத்தை நான் பியூரிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த மகான்களோட நான் லிங்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க. சீக்கிரமா என்னோட காந்தம் இன்னும் தூய்மை அடையும். அப்ப என் காந்தம் இந்த மகான்களுடைய காந்த அலை தொகுப்போட ஒன்றிணைக்கணும்னாக்கா, மகான்களுடைய அலை தொகுப்பு எப்படி இருக்கணும், காந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி. மடையர்களோட ஆத்மா அது எப்படி இருக்குன்னா ஹை ஃப்ரீக்வன்சி. அப்போ நான் என்ன பண்ணணும்? சாமி என்ன பண்ணாரு? நம்மளோட ஆத்மா அலை தொகுப்பு மகான்களோட தொடர்பு கொள்றதுக்கணும், மடையர்களோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு தவம் என்பதை கொடுத்தார். அப்போ நீங்க கொஞ்சம் தவம் பண்ண என்ன பண்ணுவோம்? நாம அந்த மகான்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது இன்னும் மகான்களோட அலை தொகுப்பும் இந்த நம்ம காந்தோட நம்ம கூட்ட கலக்கும் போது இன்னும் பியூரிஃபை ஆகும், இல்லையா? அதுக்கு நான் அது அவரோட லிங்க் ஆகணும்னாக்கா லோ ஃப்ரீக்வன்சி தான் மகான்களோட அலை தொகுப்பு, ஹை ஃப்ரீக்வன்சி மடையர்களோட காந்த அலை தொகுப்பு. யார்கிட்ட நம்ம லிங்க் ஆகணும்னாக்கா நம்ம குழந்தைங்க எல்லாம் மகான்களோட அலை தொடர்போடையே இருக்கணும். உணர்ச்சி வசத்துல இருக்கிற இவங்க எல்லாம் குறையணும், உணர்ச்சி நிலையை குறைக்கணும் அப்படின்றதுக்கு தான் தவம் கொடுத்தாரு. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றொல்லால் அவன் செய்வார் ஆசைக்குட்பட்டு. தவம் செய்தாதான் உனக்கு லோ ஃப்ரீக்வன்சி வரும். இல்லைன்னா ஹை ஃப்ரீக்வன்சில என்ன பண்ணுவ? அறுகுணத்துக்கு ஆளாயிடுவே நீ. அப்ப உனக்கு யாரோட தொடர்பு கிடைக்கும், இல்லையா? அப்ப நீ தவம் செய்யும் போது உனக்கு லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது நீ மகான்களோடு என்ன பண்ணுவ? தொடர்பு கொள்ளுவ அப்படின்னு என்பதற்காக தான் நமக்கு குண்டலினி மகா சக்தியை சக்தி எடுப்பி என்ன பண்ணாரு? நமக்கு தவம் ஆத்மா துரியம் என்ற தீட்சை முறைகளை நம்ம கொடுத்து ஹையா இருந்தவங்க நம்மள லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்த பெருமை ஆசானாவு தந்தை அவர்களுக்கும் மற்ற எல்லா இடத்துலயும் யாரா இருக்காங்க எல்லா குருமார்களுக்கும் சேரும். கட்டாய கிடைக்கும் இப்படி போகும்போது. அதாவது இதெல்லாம் ஒரு குருவால மட்டும்தாங்க நமக்கு சாத்தியம். ஒரு குருவால மட்டும்தான் சாத்தியம். கடவுள்தாசர் சொல்வார், கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கையிலை வீடு, இல்லையா?
போனோமோ காணுமோ கையில வீடு. கையில வீட பாத்துட்டோம்னா யாருதான் இருக்கும்? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவ்வளவுதானே. இதுதானே பேரின்பமான ஒரு வாழ்க்கை. அதுதானே ஒரு அமைதியான வாழ்க்கை. அதுக்கு தானே நம்ம இவ்வளவு போராட்டம். அந்த அமைதி பேரின்பம் நமக்கு எப்ப கிடைக்கும்? தவம் பண்ணி குண்டலினி மகா சக்தி மேல தீட்சை என்றவனை கொடுத்து, அந்த தீட்சை என்பதை காட்டி கொடுத்து, அதை யார காட்டி கொடுத்துச்சுன்னா நம்மளை காட்டி கொடுத்து, மத்தவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இல்ல, நம்மளை காட்டி கொடுத்து, அததான் நமக்கு சாமிஜி ஃபர்ஸ்ட் ஆக்கினி பண்ணி உங்க உடம்ப கொஞ்சம் வச்சுக்கோ, துரியம் பண்ணி மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சியை கொடுத்து, அறுக்கப்பட வேண்டிய 6 குணத்தை பத்தி நமக்கு விளக்கி, இல்லையா, விளக்குனாருங்களா இல்லையா? நல்லா சொல்லுங்க. இல்லையா? எந்த அது எல்லாமே சிவத்துக்கிட்ட இருந்து தோன்றதுதான் எல்லா ஆத்மாவும், எல்லா ஜீவ ராசிகளும். எதுக்காவது குரு தேவைப்படுதா? தத்துவம் தேவைப்படுதா? போதனை தேவைப்படுதா? இல்லையே. ஆனா மனிதர்களுக்கு மட்டும், ஏன்னா மனிதருக்கு மட்டும்தான் மாயைக்குள்ள விழுந்தவங்க, மத்த ஜீவராசிகள் இல்லை. பேராசை எந்த விலங்குக்காவது இருக்கா? இல்லையே. அதுக்கு தானும் நம் ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, அது தான் சாப்பிட்டதை மத்ததுக்கு போட்டு போக்கு. நம்ம தான் எல்லாத்தையும் அடுத்து நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க. அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க, இப்ப அதை பத்தி பேசணும்னா நான் அப்ப அதுக்கு சிவத்தை வேண்டிய பொறுப்பு இல்லை, நமக்கு தான் இருக்குது. அதுக்கு எந்த துன்பமும் இல்லை. அது சிவத்தோடயே ஒன்றி வாழுது, அது சிவத்தை உணர்வுன்றத கிடையாது. இல்லையா? அப்போ இப்போ நமக்கு இறைவன் ஒண்ணு நிறைய கொடுத்திருக்கிறான்னாக்கா நம்ம மேல இருக்க அன்பு அதிகம். நமக்கு ஒரு பொருளா இருக்கட்டும், எதுவா கொடுத்தாலும் நிறைய கொடுத்திருக்கிறான்னு சொன்னாலே இது 4 பேருக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில கொடுத்தது. நல்லா நினைச்சு பாருங்க. இத நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம லோ ஃப்ரீக்வன்சில இருந்தாதான். நமக்கு ஒண்ணு இவ்வளவு கொடுத்திருக்கிறாருனாக்கா, கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாருனாக்கா, இத நீங்க உங்களுக்கு வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் நான் செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கூட அந்த இறைவனுக்கு அப்படி ஒரு அவப்பெயர் கூட தேவைப்பட கொடுக்காது. நானும் வச்சிட்டு இருந்து இதை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்குதான் இறை கொடுத்திருக்கு. ஆனா பேராசை யாருக்கு இருக்கு? மொத்த ஜீவராசி தான் சாப்பிட்டதை மத்தவங்க போட்டு போகுது. மனிதர் குலம் எப்படி இருக்கு? இது மாயை. சினத்தினால என்ன பண்றோம்? ஒரு உயிர் தன் தன் பசிக்காக தன் பசிக்காக இன்னொரு உயிரை கொல்லும் போது அதுக்கு சினம் வருது. ஆனா நம்மளோட சினம் அப்படி இல்லை. நம்மளுடைய சினம் எல்லாம் நிறைய ஆணவத்தினால வருது. நம்ம நினைச்சதை செய்யல, நான் நினைச்சபடியே நடக்கல, எல்லாமே சினம். இந்த சினமே சாபாளியாகவும் நிறைய பதிவுகளை கொண்டு வந்து சேர்க்குது. எந்த மிருகமாவது இப்படி சாபாளியை சேர்த்துக்குதா? முறையற்ற பால் கவர்ச்சி எந்த சினமாவது பண்ணுதுங்களா? முறையற்ற பால் கவர்ச்சி. அதுக்கு விதிக்கப்பட்ட நாள், அதுக்கு விதிக்கப்பட்ட இதுல எப்படி டைம் டேபிள் போட்டு இருக்குமோ அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாம். அது யாரையும் மயக்கல. முறையற்ற பால் கவர்ச்சின்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோட உணர்ச்சியை தூண்டி விடுறது கூட முறையற்ற பால் கவர்ச்சி தான். இது சிவன் எந்த ஒரு சிவத்துக்கிட்ட தோன்றின எந்த ஜீவாத்மாவும் செய்யக்கூடாது. அது உடையில போட்டு இன்னொருத்தர், ஏன்னா ஒரு படத்துல சொல்வாரு இல்லைங்களா ரஜினி கூட, உனக்குள்ள மூச்சுக்கிட்டு இருக்க மிருகம் என்கிட்ட தூங்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பிடாதன்னு. அப்ப எல்லாருக்குள்ளயும் எல்லாருமே பதிவுகளோடு இருக்கிறாங்க. தன்னை மாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தேவையில்லாத அவர்களோட உணர்ச்சியை தூண்டி விடுற மாதிரி பேச்சாலேயோ நடவடிக்கைகளாலேயோ உணவு உடையாலேயோ எதையாலேயோ ஒருத்தர் உணர்ச்சியை தூண்டி விடுறது கூட முறையற்ற பால் கவர்ச்சி தான். இதையும் செய்யக்கூடாது. பேசி பேசி மாத்துறது, மயக்கிறது, சிலருக்கு இதை கூட முறையற்ற பால் கவர்ச்சி. அப்ப பேராசை, சினம், கடும் பற்று ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை பத்தி தான், அதுதான் இன்னும் மாயல. இந்த 6 குணமும் நம்ம கிட்ட நிறைய வர்றதுக்கு காரணம் வெறும் கடும் பற்று தான். நான் தான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி தான் நல்லா இருக்கணும், எப்படியோ கடும்பற்றுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போலாம். இது எல்லாமே கடும்பற்று தான். முறையற்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை. எந்த விலங்காவது உயர்தாழ்வு மனப்பான்மையோட இருக்குங்களா? ஜாதி, மதம், கலரு, அழகு, படிப்பு இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்குங்களா? எதுவும் கிடையாது. மனிதன் மட்டும்தான் இப்படி பாக்குறான். அப்போ இந்த சிவத்துக்கிட்ட இருந்து தோன்றியது எல்லாம், நானும் சிவத்துக்கிட்ட இருந்தா தோணும், இவங்களும் சிவத்துக்கிட்ட, எல்லாமே இந்த உணர்வு வந்திருந்தாக்கா அங்க கௌரவம் பார்ப்பான்னா நிறைய பாருங்க. இந்த உயர்தோழ் மனப்பான்மையில கொஞ்சம் வசதியா இருக்கவங்கள ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க எல்லாமே. இதெல்லாம் லைஃப்ல நீங்களே கடைப்பிடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எந்த ஜீவராசியும் கிடையாது மனிதர்கிட்ட, ஏன்னா அவன் தான் மாயில விழுந்திருக்கான். அதே மாதிரி வஞ்சம்,
தனக்கு துரோகம் பண்ணவங்கள மட்டும்தான் சில விலங்குகள் மனசுல வச்சு பழி வாங்குதே தவிர மனிதன் அப்படி கிடையாது. அதேதான் சினத்துக்கு எல்லை கட்டி மீறினா அதே வஞ்சம். நம்ம நினைச்ச மாதிரி மத்தவங்க நடந்துக்கலானாலே கோவம் வந்துருது, அதையே வஞ்சமா தீர்த்துக்கிறாங்க. இது எந்த விலங்குகிட்டையும் கிடையாது. அப்போ இதையெல்லாம் நான் மௌனத்தில் இருந்து என்னுடைய உணர்ச்சி வயமான ஹை ஃப்ரீக்வன்சியை நான் லோ ஃப்ரீக்வன்சி ஆக்கி மௌனத்துல நான் அகத்தாய்வு பண்ணி எந்தெந்த ஆன்மாக்கெல்லாம் நான் என்னென்ன துரோகம் பண்ணணும், அந்தந்த ஆன்மாவுக்கு எந்த ஆன்மாவும் அந்த அந்த ஆன்மா இந்த பூமியில இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி, ஆன்மாக்கு அழிவு கிடையாது. எல்லாமே அலை தொகுப்பாக தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அந்த ஆன்மா உங்களோட அலை அந்த ஆன்மா அலைக்குள்ள அதுகிட்ட மன்னிப்பு கேட்கும். கேட்க வச்சாரு சாமி. கேட்க வச்சுதான் இந்த காந்தத்தை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. நமக்குள்ள சிவகருணை என்பது வந்து கொண்டே இருக்கிறது. சிவகருணை என்ற ஜீவன், ஒரு ஜீவனுக்கு என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்த கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாரும் காணும் வல்லுவோ, என்னிலே இருந்த ஒன்றை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப நாம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அகத்தாய்வு பண்ணி நான் இவங்களுக்கு அப்போ நான் அகத்தாய்வு பண்ணும்போது நான் இவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணனேன், அவங்களுக்கு எல்லாம் அப்படி பண்ணிட்டேனே, இது மேல என் மேல இவ்வளவு இதுதான் காட்டி கொடுத்துருது. டீச்சர்ன்றதை காட்டி கொடுக்கறது. நம்மளுக்கே காட்டி கொடுத்து எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம், மௌனத்துல எல்லாம் நாம கிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்படியே மன்னிப்பு கேட்க 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 நாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காந்த அலை தூய்மை அடைய அடைய, மனம் தூய்மை அடைய அடைய, எண்ணங்களோடைய ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் கேப் வர ஆரம்பிக்கும். எண்ணங்கள் வராம போகாது. ஒரு எண்ணத்துக்கும் மறு எண்ணத்துக்கும் கேப்ன்றது அதிகமாகிக்கிட்டே போகும்போது இந்த கேப் இன்னும் அதிகமாக 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 இந்த சிற்றுயிர் அந்த பேருயிரோட எப்ப கலந்துருச்சோ, கலக்கம் உணர்வு பெற்றதோ, இதுதான் மகா மௌனம், இதுதான் மகா கவுனம். இப்போ நாம இந்த சிவத்துக்கிட்ட இருந்துதான் தோன்றின இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை உணர்ந்து, எல்லா தன்னுக்குள்ள இருக்க பரமாத்மாவை உணர்ந்து, எல்லா உயிருக்குள்ள இருக்க பரமாத்மாவை அது உணர்ந்து இறை உணர்வுகளாக மாறி கொண்டு வருகிறோம். நான் என் மேல இருக்க நம்பிக்கை மட்டும் உங்க மேலேயும் நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த நம்பிக்கை எதனால வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆசான் அருள் தந்தையோட பயிற்சினால வரும். அந்த பயிற்சி மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. மாற்றம் ஒன்றே, அந்த மாற்றம் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. மாற்றம் நம்ம கிட்ட எப்படி, நான் எப்படி இருந்தேன்ற முன்னன்றது எப்படி எப்படி இருக்குன்றது மத்தவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நாம அந்த இந்த சிவன் என்ற ஜீவன் அந்த சிவனுக்குள்ள ஐக்கியமாயிருக்கு. ஆக்கும் பொழுது என்ன பண்றோம், நாமும் அந்த இறை உணர்வுகளாக மாறிக்கிட்டோம் இல்லையா? நீ வேறு நான் வேறு எனாது, நீ வேறு நான் வேறு எனாது, நீயும் நானுமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் ஒன்றாய் கலந்திருப்பதே நித்திய சுகம். ஏகநாயகா லோகநாயகா என்ற இறை உணர்வுகளாக அந்த சிவத்துக்கிட்ட இருந்து இந்த சிவனே இந்த ஜீவனாக வந்திருக்குது என்ற இறை உணர்வுகளாக நம்ம அனைவரும் மாறிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு அனைத்துக்கும் ஆசான் அருள் தந்தையே காரணம் என்று கூறி அவருடைய பொற்பாதங்களை வணங்கி அவருக்கு கோடி நன்மைகளையும் கூறி கோடி நன்றிகளையும் கூறி இந்த இணைப்பில் இணைந்துள்ள உங்களுக்கும் நன்றிகளை கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக ஸ்ரீலதா முத்தலகன் அம்மாவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு 2 கேள்வி இருக்குங்கம்மா. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தவத்தின் போது பிரபஞ்ச களத்துல எல்லாருடைய ஆன்மாக்களும் இருக்கும், தூய ஆன்மாக்களும் இருக்கும், இந்த மாதிரி தேவையற்ற ஆன்மாக்களும் இருக்கும். நம்ம அந்த தூய ஆன்மாக்களுடைய தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருமைய தூய்மைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்கம்மா.
இப்ப எனக்கு இதுல என்ன டவுட் அப்படின்னா, இங்க வந்து எண்ணமிடுதல்ன்ற அந்த எண்ணம் ஆராய்தல்ன்ற ஒரு இதோட வச்சு இது ஒரு இதுதாங்கம்மா. எனக்கு இது நான் நினைக்கிறது சரியான்னு தெரியல. இப்போ என்னுடைய குழந்தைங்க வந்து நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள இந்த கல்வியை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லதா தெரியுது. ஏன்னா நான் ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கேன். இனி வருங்காலம் ரொம்ப டஃப்பான காலமா இருக்கும்போது இதெல்லாம் மீட் அவுட் பண்ணி அவங்க வந்து எதிர்நீச்சல் போட்டு வரணும்னா இந்த மாதிரியான ஒரு கல்வி முறை என் குழந்தைங்களுக்கு இருந்தா அவங்க வந்து சுலபமா இதை வந்து இந்த காலகட்டங்களை எல்லாம் கடந்துருவாங்கன்னு நான் ஒரு பேராசைப்படுறேங்கம்மா. அப்படி இருக்கும்போது என்னுடைய எண்ணத்தை வந்து இந்த பிரபஞ்ச களத்துல நான் வந்து பிரபஞ்ச களம் மூலமா என் குழந்தையோட மனசுல ஆழமா என்னால பதிய வைக்க முடியுமா? கட்டாயம் முடியுமா? இது நீங்க படுறது வந்து நியாயமான ஆசைதான் அது. அதனால இது எல்லா பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான், இன்க்ளூடிங் மீ. நானா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். இது கட்டாயம் நிறைவேறும். நாம வந்து 30 வயசுல உள்ள வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்ம குழந்தைங்க அதை விட சீக்கிரம் இதுக்குள்ள வருவாங்க. நீங்க வாழ்த்து நம்மளோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சி தவம் பண்ணி சாமி வாழ்த்து அந்த வான்காந்தத்தோட நீங்க இணைஞ்சு வாழ்த்தும் போது இதுல இணையக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறை தள்ளப்பட்டு இப்ப உங்களோட பயமே என்னன்னா, இது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் உள்ளதான். அவங்க வருவாங்களான்றது உங்களுக்கு ஒரு டவுட் தான். கட்டாயம் வருவாங்க. சரிங்கம்மா. டவுட்ன்றதை விட நான் செய்யறது சரியா இருக்கான்றதுதான் என்னோட டவுட்டுங்க. அவங்க வருவாங்க. 100% சரி. சரிங்க. 100% சரி. கட்டாயம் வருவாங்க. சீக்கிரம் வர்றதுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சியோட நம்ம வாழ்த்தும் பொழுது அதை இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையே இறை வந்து அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்து இதுல இணைய வச்சுட்டு நம்மளை விட சூப்பரா அவங்க எல்லாம் வருவாங்க. நன்றிங்கம்மா. ஒரு நல்ல எண்ணத்தை சொல்லிட்டு இது வேற நல்லதான்னு வேற கேக்குறீங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் நீங்க நினைச்சது. இல்லைங்கம்மா, இந்த கேள்வி எனக்கு வர்றதுக்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா, இப்ப இத பத்தி நாம அவங்க கிட்ட பேசினாலோ மற்ற புதிய அன்பர்கள்ட்ட பேசும்போதோ அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்கம்மா. அப்ப இத வந்து நான் பேசக்கூடாது. பொதுவா புதிய அன்பர்கள்னாலும் சரி, என் குழந்தைங்கனாலும் சரி, என்னோட வீட்டுல மத்தவங்களா இருக்கும் போதும் இதை நான் பேசும்போது அவங்க அத வந்து கொஞ்சம் அதை அப்படி கட் பண்றாங்க. பட் அதை வந்து நான் புரிஞ்சுக்காதபடி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன கண்டினியூஸா நான் பேசுறது கேட்காம அப்படி டைவர்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிக்கிறாங்க. அப்போ இது பேச்சின் மூலமா எனக்கு வந்து இதை மாற்ற முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் வந்து செய்யறது சரியா இருக்குமா? அதனாலதான் அந்த டவுட்டுங்க. வான்காந்தத்தோட இருந்து வாழ்த்துங்க. அந்த வாழ்த்து எண்ணத்தை அதுல போடுங்க. அதுக்கான சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுத்து அவங்க பக்கம் இழுத்துக்கும். சரிங்கம்மா. அப்புறம் 2வது கேள்வி என்னன்னாங்கம்மா, நான் வந்து பேசிக்காவே நான் ரொம்ப ஹெல்த் வைஸ் நான் ரொம்ப லோவா இருந்தேங்கம்மா. இப்ப இந்த பயிற்சிகளை நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இல்ல நான் வந்து ரொம்ப என்னுடைய ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்குமே சும்மா டாக்டர்கிட்டயே போய்கிட்டு இருந்தேன் நானு. என்னோட வெரிஸ்கோ வெயினு, என்னுடைய யூரினரி இன்ஃபெக்ஷனு, என்னுடைய மென்சுரல் இது பிரச்சனைகள், இதை எல்லாத்தையுமே வந்து இதுல நான் சரி பண்ணிக்கிட்டேங்கம்மா. சோ எனக்கு இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான இது இருக்கு, பிடிப்பு இருக்கு. என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து கண்ணாடி பயிற்சி பண்றேங்கம்மா, டெய்லி தான் பண்றேன். அந்த கண்ணாடி பயிற்சியில நான் என்ன கேக்குறேன்னா, என்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை தான் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளயும் வான்காந்த பிரபஞ்ச பேராற்றல் திணிவு பெற்று நல்ல இதா இருக்கு, திணிவா கான்சென்ட்ரேட்டடா இருக்கு, அணு அடுக்குகள்லாம் சீரடையுது. இதையே தான் நான் கேக்குறேன். அப்ப இதை தாண்டி அடுத்த லெவல் நான் போகணும்னா நான் எப்படி வந்து அதை கேக்குறதுன்னு நான் தெரியலங்கம்மா. உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகுதுன்னா அங்க நீங்க மனதளவையும் தூய்மை அடைஞ்சிட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம். மனதுக்கும் உடலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதனால நீங்க உங்க உடல் பிரச்சனை தீருதுனாலே அங்க மனமும் அங்க கிளியர் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு, இல்லைங்களா? நம்ம மனசுக்கு இயக்கமும் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இன்னும் எப்படி இன்னும் நான் வந்து மீன்ஸ் இப்போ நான் வந்து எனக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கேன். நான் இன்னும் வந்து ரொம்ப நல்லா விரிஞ்சு போகணும், இன்னும் நான் பிராட் மைண்டடா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு சேவையோட
நான் இப்ப வேலை செய்யற பயிற்சியில வர்றதுதான் இருக்கேன்மா. உங்க இப்ப உடல் லிட்டரலி எப்ப பயிற்சி. அதாவது நீங்க இவ்வளவு ஆ, ப்ராப்ளம் உங்களுக்குள்ள கிளியர் ஆகுதுன்னு சொல்லும் போதே நீங்க மனம் ஒன்றி சாமி பயிற்சியை தவநிலையோடய செய்றீங்க. அப்போ சரிங்கம்மா. புரியுதுங்களா? அது ஒண்ணு. அப்போ உங்க உடல் பிரச்சனை தீர்றதுக்கு காரணம் உங்களுடைய மனமும் அங்க கிளியர் ஆயிட்டு வருதுன்னு தான் அர்த்தம். எப்போ மனம் சரி. காந்தத்தை நீங்க அந்த ஆன்மா நீங்க காந்த சரீரத்தை நீங்க தூய்மை அனுப்பிட்டு இருக்கீங்களோ இனிமேல் மனம் தானாவே விரியும். உங்களுக்கு சரிங்கம்மா. என்னன்றதெல்லாம் அந்த கண்ணாடி பயிற்சி அப்போ மனம் தானா விரிச்சு என்ன கேட்கணுமோ அதுவும் உங்களுக்குள்ள அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனம் விரிய ஆரம்பிச்சிடும். என்ன சரிங்க. கேட்கணும், யாரோட லிங்க் ஆகணும், இது எனக்கு என்ன வேணும்ன்றதையும் நியாயமான தேவைகளை எப்படி கேட்கணுன்றதையும் அதுவே அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்குள்ள சரிங்க. தானாவே நடக்கும். ஏன்னா உங்க காந்த சரீரம் தூய்மை ஆயிடுச்சு இல்லையா? மன விரியும் சரி. போது நீங்க பிரபஞ்சத்தோட நல்ல ஆன்மாங்களோட தான் தொடர்பு கொள்ளுவீங்க. அது உங்க அறிவை வேலை செய்யும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்ப கொஞ்சம் எனக்கு தெளிவா இருக்குங்கம்மா. நான் ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கணும்னு ஒரு இல்ல இல்லப்பா, தோணல் நீங்க வந்துச்சு. பெருசா அதனால போயிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதை சரி. ஃபீல் பண்ணிடுவீங்க கொஞ்ச நாள். சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகே. ரொம்ப உங்க நன்றி. உடம்பு இவ்வளவு தூய்மையாகும் போதே நிறைய விஷயம் உங்களுக்குள்ள நடக்குதுன்னு தான் அர்த்தம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா. வாழ்க வளமுடன். பரமாத்மா ஜீவாத்மா பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க. மாயை பத்தியும் ரொம்ப சொன்னீங்க. அந்த மாயையிலிருந்து தான் நாங்க வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா. அதுல இருந்து தான் நாங்க வெளியில வரணும். எல்லாருமே அதுக்குதாம்மா கஷ்டப்படுறாங்க. ஆனா அது கஷ்டமே இல்லைன்றாரு சாமி. சாமி மாதிரி பயிற்சி வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டம்னு சொல்லவே கூடாது. அந்த மூணுக்கு உடல் உயிர் மனசுக்கு கொடுக்க வேண்டியத பயிற்சியை மட்டுமே பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய வேண்டாம். இது பண்ணீங்கன்னாக்கா எங்க கிளியர் ஆகணுமோ, ஏன்னா ஒவ்வொன்றுமும் உடல் செல்கள், காந்த சரீரத்துல காந்த களத்தை தூய்மை பண்றதுக்கு, உயிரை தூய்மை பண்றதுக்குன்னு மூணுமே பயிற்சியை கொடுத்துட்டாருனாக்கா மாயைன்றது நம்ம கிட்ட எப்படி நிற்கும், ஈஸியா சீக்கிரம் விளக்கிடும். அப்போ இந்த மூணுக்கான பயிற்சியை மட்டும் செய்யுங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யாதீங்க. தானாவே நீங்க கிட்ட இருக்க மாயை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். வேற எதுவும் சாமி நமக்கு பெருசா எதுவும் கொடுக்கல. இந்த உடல் உயிர் மனதுக்கு அவரு கொடுத்த பயிற்சி முறையை மட்டுமே செய்யுங்க. உங்க உடல் காந்த சரீரம் உயிர் துகள் இந்த மூணுமே தூய்மையாகும் பொழுது மாயை நமக்கு இருந்து தானா போகும். அது வெளியில போறதுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அது வெளியில போகணுன்றதுக்கு தான் நமக்கு இந்த அத பயிற்சியாவே கொடுத்திருக்கிறார் ஆசான் அருட்தந்தை அவர்கள். அதனால வேற எதுவும் ஸ்பெஷலே கிடையாது. இந்த மூணு ஃபாலோ பண்ண ஈஸியா போகும். என்னமோ இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. என்னது இருக்கு? கோபம், அடுத்தவங்களை எதனா பேசிட்டா கோபம் வந்துருது. அதுதான் சொல்றேன். நீங்க பயிற்சி முறைகளை பண்ண பண்ண வாங்க, ஒரே நாள்ல மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வந்து குறைய ஆரம்பிக்கும் எல்லாமே. நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட நீங்க போனீங்கன்னா கூட ஒரே நாள்லயா மாத்திரை கொடுத்து நல்லா இருக்கிறாரு, படிப்படியா தானே நல்லா இருக்குது. சாமி பயிற்சியை கடைபிடிச்சிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போகும். நல்லதுங்கம்மா. அந்த கோபம் உங்ககிட்ட இருந்து எப்படி போகுது, முன்ன மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம இப்படி கோவப்படக்கூடாது, அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அறிவு வேலை செய்யும். அதுதான் நான் சாமி நமக்கு அறிவு திருக்கோயில் அமைச்சு கொடுத்தாரு. அறிவு அறிவு வந்து நல்லா வேலை செய்ய வச்சிருவாரு அவரு. அந்த பயிற்சி முறைகள் உங்களை சிந்திக்க வச்சிரும். ஓகேங்களா? அதனால வேற எந்த ஸ்பெஷலும் கிடையாது. அவரு கொடுத்த இந்த 3 பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, மாற்றம் தானாகவே உள்ள நிகழும். நாங்களே இப்ப நிறைய இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துகிட்டே அதெல்லாம் இருக்கும்பா, கட்டாயம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிக்கிட்டே வருவோம். அப்ப இன்னும் சீக்கிரம் மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா நம்ம அதான் சொல்றீங்களே, மகான்களோட தொடர்பு நல்லா கண்ணாடி பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் பண்ணி இன்னும் நம்ம தவம் நல்லா பண்ணி ஃப்ரீக்வன்சி லெவல குறைச்சிட்டோம். மகான்களோட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் போது சீக்கிரமா அந்த மாயில இருந்து விலகிடலாம். அடுத்ததுமா நீங்க வாழ்த்துந்து எங்களோட வந்து சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்மா. கடைசியில வாழ்த்தும் போது அது நல்ல உணர்வு.
அது எப்படி கரெக்ட். தெரியுங்களா? அந்த உணர்வு பூர்வமா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உண்மையான உணர்வு பூர்வமாதான் வாழ்த்துனது. அதனால அது கட்டாயம் உங்களுக்கு ரீச் ஆகிதான் இருக்கும். அதுவும் நான் இப்ப உங்களுக்கு நல்லா லைவ் கிளாஸ் இருந்துச்சு. எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த ஃப்ரீக்வன்சியோட சாமியோட ஃப்ரீக்வன்சியோட தான் உங்களுக்கு வந்திருக்கும். நல்லா ரீச் ஆச்சுமா, அது நல்லா உணர்ந்தேன். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அதை நன்றிமா. ஃபீல் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஃபீல் நீங்க எல்லாம் பண்ணோம். மாயில இருந்து விலகி வந்துடுவீங்க. சாமி பயிற்சி மட்டும் பண்ணுங்க, வேற எந்த ஸ்பெஷலும் வேண்டாம், சீக்கிரமா வந்துடலாம் மாயில இருந்து. நல்லா நல்லா இருந்துச்சுமா, ஒவ்வொரு கருத்தும் அற்புதமா இருந்தது, நல்லா புரிஞ்சது. இது ரெண்டு தான், அதுக்காக கேட்கணும்ட்டு தான்மா வந்து. நீங்க வந்துகிட்டு தான்ப்பா இருக்கிறீங்க, நீங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியல, அவ்வளவுதான். நல்லதுமா, நன்றிங்கம்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகனா அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க பரமாத்மா ஜீவாத்மான்னு சொன்ன சிவனோட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நாங்களும் இப்பதான் புதுசா இந்த கிளாஸ்ல சேர்ந்துருக்குறோங்கம்மா. இப்பதான் ஒவ்வொன்றா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க இதுல சொன்ன அந்த மாயை தான்மா எனக்கு இப்போ நாங்க தியானத்துல உட்கார்ந்தா கூட அந்த எண்ணங்கள் வந்துட்டு தான் நம்ம இருக்கு. அத நாங்க கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி உட்கார்ந்தா கூட ஓரளவுக்கு அது தடுக்கிற மாதிரி வருது இல்லைங்களாமா? ஆமாமா. இப்ப மாயைன்றது இப்ப நம்ம வாழ்க்கையும் ஒரு மாயையாமா? இப்ப குடும்பம், குழந்தை, பசங்க எல்லாம் இருக்கும்போது எண்ணங்கள் இதற்கு அவங்க மேலதான். நீங்க அதுக்கு செய்ய வேண்டிய கர்மா கடமைகள் எல்லாம் மாயை சொல்லல, அது மட்டும்தான் கடமைன்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் மாயை. ஓஹோ. அது மட்டும்தான் உங்க கடமை நினைச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் மாயை. நம்ம அதுதான். சமுதாயத்துல இருந்து நிறைய வாங்கிட்டு இருக்கோம், மத்தவங்களுக்கும் நம்மளால இயன்றத சிலது செய்யணும். அந்த இவங்களுக்கு மட்டுமே நம்ம அதிகமான பாச வலையில இருக்கும் போதுதான், நான் அந்த ஸ்பீச்லயே சொல்லியிருப்பேன், அறுகுணத்துக்குள்ள நம்ம மாட்டி இவங்களுக்காகவே நம்ம சில தேவையில்லாத பதிவுகளை நாமளே சேர்க்கிறோம் பாசத்தினால. ஓ. அதனால இதுல மட்டும் நினைச்சுக்காதீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க, எல்லாத்துக்கும் உங்களோட நீங்க கடமைகளை அந்த செய்யுங்க. சொன்ன வாக்கியம் ரொம்ப சந்தோஷமான வாக்கியமா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு தான்மா நாங்க தவத்திலேயே உட்கார்றோம். சூப்பர் சூப்பர் மேம், அவ்வளவுதான். ஆமாங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரோட இதுவும் இது பரப்பணும் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நாங்க இத புரிய வைக்க முடியலைங்கம்மா. முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னா கூட புரிஞ்சிக்கிறது இல்ல, அதை அவாய்ட் பண்றாங்கன்ட்டு. இப்ப நானே என்ன சுத்த வட்டாரத்துல இது நாங்க சொல்லணும்னா கூட அது ஏத்துக்குவாங்களான்ற ஒரு பக்குவ நிலைக்கு அவங்க வரலிங்கம்மா. நாங்க இதெல்லாம் கேசட்லாம் அனுப்பலாமான்னா கூட அவங்க அதை ஒரு இன்ட்ரெஸ்டாவே கேட்க மாட்டேன்றாங்கம்மா. அதனால இது எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்கன்னும் போது நாங்க எல்லாருக்கும் சொல்றது துணிஞ்சுதான் இருக்கோம். ஆனா ஏன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில ஏன் ஒரு வாட்டி நம்ம கேட்டு பார்க்கலாமே என்ற மனநிலையில யாருமே இல்லைங்கம்மா. எல்லாருக்கும் சொல்றது மட்டும்தாம்மா நம்ம வேலை. ஆமா. அதையே இப்ப நம்ம கருமையும் ஏதோ கொஞ்சம் தூய்மை அடைய போய்தான் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தூய்மை அடைஞ்சிட்டு வரோம். அந்த மாதிரி அந்த பெருமையும் தூய்மை அடையறதுக்கான பக்குவ நிலைக்கு நம்ம பண்ணாதான் அது இதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு செயல்படுத்தலான்ற வரும். இல்லைன்னாக்கா அவங்க எப்ப வருவாங்க தெரியுமா? இந்த உடலும் மனமும் வாழ்க்கையில சில போராட்டங்களை செஞ்ச பிறகு இந்த இடத்த நோக்கி அப்ப வருவாங்க எல்லாம். நீங்க அவங்க வரணும், உங்களோட இதுவை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வரலனாலும் அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட நல்ல மாற்றம் இன்னும் வரணும்னு நம்மள பியூரிஃபை பண்றத மட்டும் பாருங்க. இந்த ஆறாவே எல்லாரையும் தானா நம்ம இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சிரும். சரிங்கம்மா. இதுதான் அது. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது உங்க கருத்தெல்லாம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடனம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
அம்மா மஞ்சுளா தேவி அம்மா, நீங்க வீடியோ ஆ, ஆன் பண்ணுங்கம்மா. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நானும் சொல்ல மறந்துட்டேன். வாழ்க வளமுடன் அம்மா. ஆ, வந்துட்டோம். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களாம்மா? இன்னும் வரலம்மா? நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? இங்க வரலம்மா, இன்னும் வரல. இல்ல, அங்கதான் அவங்க ஸ்லைடு வந்து என்னோட ஸ்லைடு போட்டிருக்காங்க, அதனாலதான் நான் வீடியோ ஆஃப் பண்ணேன். அப்படியா? எப்படி மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஹேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்னைக்கு இந்த சிந்தனை வந்து ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஏன்னா எனக்கு எப்ப சிந்தனைக்கு போனாலும் இந்த டவுட் வந்து வந்துகிட்டே இருக்கும். பரமாத்மா தான் ஜீவாத்மாவா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள்லயே ஒரு கொலை பண்ணிட்டு லேடிஸ வந்து துன்புறுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்லம்மா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. அப்ப வந்து நீங்க மாயையில தான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு அம்மா சொன்னாங்க. அப்போ பரமாத்மாவும் இங்க வந்த உடனே அந்த மாயைக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரிதான் அர்த்தமா? இதை எப்படிமா எடுத்துக்கிறது? வாழ்க வளமுடன்மா. ஹலோ, வாழ்க வளமுடன்மா. அதுதான் நாங்க அந்த நாரதர் கதையை சொன்னது. அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நம்மளோட 6ஆம் அறிவு சிறப்பே எதுக்கு ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்து நமக்கு அந்த பூமியில அனுப்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையில் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்ததை இப்படி யாரு வாழ்ந்தாங்க, ரசிக்க கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கினவன் யார் என்பதையெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் இந்த 6ஆம் அறிவு என்பதை நமக்கு இறைநிலை கொடுத்து அமிச்சுது. ஆனா நாம இங்க வந்த பிறகு என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் அறிவை கொண்டு எதுக்கு வந்தோமோ அதை பாக்குற வேலையை விட்டுட்டு, அததான் சொல்றேன், மாயையில சிக்கிறான். அவரு இறைநிலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுத்துருக்குனாக்கா, நீ ஒருத்தரோட ஒருத்தர் அன்பும் கருணையாக ஒற்று உதவி வாழ்ந்து, அது ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் விழிப்பு நிலையோட இருந்து 5 அறிவு வரைக்கும் ஒரு அறிவு கம்மி தான், அதுவே இயற்கையோட ஒன்றி வருது. ஆனா அதுக்கு வந்து நம்மள படைச்சது ஒரு இறைவன் தான்ன்றது அதுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்த நம்ம 6ஆம் அறிவோட சிறப்பே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க இருந்து வந்தோமோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இறைநிலையை பத்தின அறிவு, இறைநிலைனா என்னன்றது, சிவன்னா யாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு நமக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்குதான் ஒரு அறிவை நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது. நீயாவது புரிஞ்சுக்கோ, எங்க இருந்து வந்தனோ உன்னை நான் பார்க்க ஆசைப்பட்டுதான் ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா, ஏன்னா அரூபமாக எங்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கிறேன், உருவமா என்னை பார்க்க ஆசைப்பட்டேன், அதுக்காக உனக்கு ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். நீ சந்தோஷமா வாழ்றத ஒற்றும் உதவி அன்பும் கருணையா வாழ்றத பார்க்க ஆசைப்பட்டு உனக்கு ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்து அமைச்சேன் அப்படின்றதுதான் இறைநிலையோட திட்டம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு, இப்ப நம்ம பசங்க வந்து நம்ம எவ்வளவோ நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்து இது பண்றோம். ஆனா வெளியில போன பிறகு சில பசங்களோட பழகும்போது வேற வேற பேச்சு, வேற வேற மாற்றங்களோட வரும்போது நமக்கு வேதனையா தானே இருக்குது. சிலதெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா, அப்படித்தான் நான் எதுக்காக அமிச்சனோ இதை அதை விட்டுட்டு என்ன பண்ணிருச்சு, தேவையில்லாத ஒரு மாயையில அதை எல்லாத்தையும் ஒரு அளவு முறையோட உபயோகப்படுத்திக்க சொல்லிச்சு. இதெல்லாம் உனக்கு தேவை, உறைவிடம் தேவை, 5 அளவுமுறை, உனக்கு உறவுகள் தேவை, எல்லாமே தேவை, எல்லாத்தையுமே அளவு முறையோட நீ அனுபவிச்சு என்னை உணருன்னு என்பதுக்காக அமைச்சது. ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான்னா, அதுல அளவு முறை மீறி மாறி முறையற்று அவன் நடந்துக்கிட்டான் பாருங்க, இதெல்லாம் தான் மாயைன்றது. புரியுதுங்களா? அதுல விழுந்துட்டான் அவன். இதுல இருந்து இது எல்லாத்தையுமே அளவு முறையோட தூய்க்க சொல்லி தன்னை உணர வச்சது. ஆனா இவன் அளவு முறை மீறி அதுலயே விழுந்துட்டாங்க பாருங்க, இதெல்லாம் தான் மாயை. அதை வந்து இறைவன் அதுக்காக அனுப்பல அவங்கள. நீ இத அளவு முறையோட தூய்த்து என்னை உணருன்னு அமிச்சது. இவன் அளவு முறை மீறி மாறி அதுலயே விழுந்துட்டான், இது மாயை. அந்த 6ஆம் அறிவு கொண்டு இறைநிலை உணர்வதற்கான பயணத்தை நோக்கி அகம் நோக்கி போகாத புறநோக்கி சென்று இந்த இயற்கையை பாழ்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு இதை ஒரு சாதனையாவும் செஞ்சு இயற்கையோட ஒன்றி வாழாம இறைய பத்தின அறிவை பற்றியே தெரியாமலே வாழ்ந்துட்டு வராங்க பாருங்க. இது எல்லாமே மாயைதான். இயற்கைய அழிச்சிட்டு வர்றது எல்லாமே மாயை தான். இதுக்காக வந்து இறை அவங்கள அனுப்பல, அவன் இதுல சிக்கிட்டான்.
இது இன்பமா இருக்கு, இது ரொம்ப மனசுக்கு இதமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் அதுல சிக்கிட்டான். அதுதான் மாயை. அதனால இறை அவங்கள மாயையில வெல்றதுக்காக தான் அமிச்சதுன்னு சொல்ல முடியாது. நன்றி அம்மா, நன்றி அம்மா, மிக அருமையான விளக்கம். அது நன்றி. தன்னை உணர்வதற்காக அமிச்சது அது. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோ. வாழ்க வளமுடன். ஹலோ அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, எனக்கு ஒரு கேள்வி. நான் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அதாவது மகரிஷி பெண்களுக்கு உயர்ந்துதான் சொல்லியிருக்காங்க, பெண்களை பத்தி எல்லாம். ஆனா நான் என்னோட வாழ்க்கையில நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பெண்களே ஒரு என்ன சொல்றது, மாயை மாதிரிதாம்மா. ஒரு மனைவி ஒரு அம்மானா கூட அதுல வர பிரச்சனைகள் ரொம்ப குழப்பிடுறாங்க. நம்ம நல்லா இருந்தா கூட அந்த மாயை சக்தியில பயங்கரமா குழப்பிடுறாங்க. அதனால சில கசப்பான நினைவுகள் இல்ல வேற கை கலப்பு இல்ல இது அது எல்லாமே இருந்தா கூட அதை எப்படிமா மறக்கிறது? அது நம்ம எல்லாமே சந்தோஷத்தையே தேடுறோமே, ஆனா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, துக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்ல. அது 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 ஏத்துக்க மாட்டேங்குதுமா. எப்பவுமே இன்பமே வேணும் தான் நினைக்கிறோமே தவிர அந்த துன்பத்தை ரசிக்க தெரியல. அதான் கேட்டேன். பெண்களே மாயைன்றீங்கன்னாக்கா அப்ப ஆசான் அருள் தந்தையோட வாழ்க்கை துணை லோகம்பாமா மாயையா? மாயையா? இல்ல, அவங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க, என்னோட என்னோட நீங்க அப்படி சொல்லல, பெண்களே மாயைன்னு சொல்றீங்க. அதாவது அவங்க பாருங்க எவ்வளவு அவங்க எல்லாம் மாயையில இருந்தாங்கன்னா சாமி மாயை பத்தி நமக்கு இவ்வளவு போதிக்கக்கூடிய மகான்களா உருவாயிருக்க மாட்டாங்க. அதாவது உங்களுடைய இதை பாத்தீங்கன்னா அததான் சொல்றேன். மனித குலம், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இறைநிலை துன்பம் என்ற ஒண்ணு இந்த உலகத்துல கொடுக்கல. யாருக்குமே துன்பம் என்ற ஒண்ண கொடுக்கல. அவன் தன்னுடைய 6ஆம் அறிவை ஒன்ன தன்னை நோக்கிய பயணத்தை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இன்பத்தையோடைய அளவை அதிகமா தூக்கும் போது எல்லாருக்கும் துன்பத்தை வர வச்சுக்கிட்டது அவங்கவுங்க தானே தவிர இறைநிலை கிடையாது. புரியுதுங்களா? அதனால துன்பம் என்ற ஒண்ணு இறைவன் கொடுக்கல. மனிதன் என்ன பண்ணிட்டான், அது அளவுமுறை மீறி மாறி அதிகமாக அதை உபயோகிக்கும் போது துன்பமாக மாத்திக்கிட்டான். இப்போ உங்க லெவல்ல அப்படி இல்ல, உங்க லேடிஸ்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னாக்கா நீங்க அவங்கள மாற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ, இல்ல அவங்க ஆசைப்பட்டது ஏதாவது நியாயமானதா கூட இருந்திருக்கலாம். அதுக்கு தன்னை உயர்த்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்றத பத்தி நீங்க பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன், நம்ம எதுவும் சொல்லி வாழ்த்துக்கு பலன் இருக்கு. சாமிஜி கொடுத்த அலை தத்துவம் மாதிரி வேற எந்த மகான்களும் எனக்கு தெரிஞ்சு இப்படி கொடுக்கல. அவரு கொடுத்தத நீங்க வாழ்த்த ஒண்ணு மட்டும் பயன்படுத்தி பாருங்க. நீங்க எப்படி மாறணும்னு ஒரு பர்சன் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மாற்றம் வாழ்த்துனால மட்டும்தான் இருக்கு. வாட்டி வாட்டி அவங்களை சரி பண்ணலாம். அப்படி வாட்டி ஒருத்தரை சீக்கிரமா சரி பண்ணணும்னா அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மாறணும்னு இருக்கு. தனக்குள்ள மாற்றம் வராத வரைக்கும் பிறர்கிட்ட மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப நீங்க நினைக்கிற பர்சன் மாறணும்னாக்கா உங்ககிட்ட மாற்றம் வரணும். நீங்க சாமியோட அருள் தந்தையோட பயிற்சி முறை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டு கண்ணாடி பயிற்சி எல்லாம் பண்ணி நீங்க எந்த பர்சனை வாட்டணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் அவங்க மாறுவாங்க. அப்ப மாற்றம் முதல்ல நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம இன்னொருத்தருங்கிட்ட சில மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். நம்ம கிட்ட மாற்றம் வர்றதுக்கான வழிமுறைய ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். பெங்களூர்ல இருந்து கவிதா பேசுறேங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எனக்கு கேட்க வேண்டிய கேள்விங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருது. நாங்கெல்லாம் புதுசு, நல்ல நல்ல பிலாசபி, ஸோ எல்லா பக்கத்துல இருந்தும் எங்களுக்கு நிறைய நாலேஜ் தான் இன்டேக் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எந்த கொஸ்டின்ஸ் இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, இந்த நம்ம கண்ணாடி பயிற்சி பண்ணும் போது அந்த எனர்ஜியை நம்ம பாடியில ஸ்ப்ரெட் பண்ணும் போது நம்ம வாழ்த்தணுமா, இல்லைன்னா துரியத்திலேயே இருக்கும் போது வாழ்த்தணுமாமா? எனர்ஜியே நீங்க உங்களுக்கு தான் நீங்க ஃபுல்லா உள்ள இறக்கணும். நீங்க
ஓகே வாழ்த்த உங்களை நீங்க தயார் பண்ணிக்கிட்டு வாழ்த்துற வாட்டு தான் பலிக்கும். உங்களுக்கே உங்களோட உடல் மனமே இதுவா இருக்கும் போது, அது கலங்கப்பட்டு இருக்கும் போது உங்களுடைய வார்த்தை எல்லாருக்கும் போய் சீக்கிரம் ரீச் ஆகாது. கண்ணாடி ஓகே பயிற்சி வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நமக்காக மட்டும்தான் அது ஃபர்ஸ்ட். ஓகே நம்மள உடலும் மனசையும் தயார் பண்ணிட்டு துரிய நிலையில இருந்து அதுக்கப்புறம் நீங்க எல்லாரையும் வாழ்த்தணும். ஓகே. அந்த எண்டு நம்ம எனர்ஜி ஃபுல்லா நம்ம உடலும் நம்மளுக்கு நம்மளே வாழ்த்திக்கிறோம் அல்லவா, அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்களுக்கு வாழ்த்தணுமாமா. ஆமா, ஹஸ்பண்ட் முதல்ல நீங்க உங்களை வாழ்த்திக்கோங்க. நாம நல்லா அதான் இப்ப அவருக்கு சொன்ன ஆன்சரே தான் இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு. நம்மள வந்து தயார்படுத்தி நம்மள பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ற வார்த்தை சீக்கிரம் போய் படிப்போம். நம்ம யாருக்காக வாழ்த்துறோமோ அந்த வார்த்தை சீக்கிரம் பண்ணோம்னா மாற்று முதல்ல நம்ம கிட்ட வரணும் இல்லைங்களா. அதனால நீங்க உங்களை முதல்ல வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்கள வாழ்த்தணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான இதுவா ஃபர்ஸ்ட் போடக்கூடாது எப்பவுமே. ஏன்னா நம்மளுடைய காந்தம் இப்பதான் வந்து கொஞ்சம் பியூரிஃபை ஆகி அது வந்துகிட்டு இருக்கு இல்லையா. காரா பியூரிஃபை பண்ணி நம்மளோட ஜீவகாந்தத்தை இருக்கும் இப்பதான் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள நம்ம லிஸ்ட் போடுற மாதிரி போடக்கூடாது. முக்கியமான நம்ம வாழ்க்கைக்குன்னே குழந்தைங்க வந்துட்டு மத்தவங்களை வாழ்த்துறதா இருந்தா யாருக்கு ரொம்ப முக்கியமா இப்ப வாழ்த்து தேவைப்படுதோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வாழ்த்தலாம். அதுதான், அது ஒண்ணுதான். ஒருத்தர்னால டிஸ்டர்ப் ஆகுது, அவரை நினைச்சு அவரு மன திரும்பி வாழ்த்துறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேம்மா. அவங்கள மட்டும் வாழ்த்துங்க. இந்த லிஸ்ட்ல மத்தவங்க எல்லா லிஸ்டும் போடும். அதெல்லாம் வந்து ஜபத்துக்கு அப்புறம் கூட்டு வாழ்த்துக்கலாம். நீங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கண்ணாடி பயிற்சி பண்ணும்பொழுது உங்களை ஃபர்ஸ்ட் வாழ்த்திட்டு உங்க வாழ்க்கை துணை குழந்தை வாழ்த்திட்டு நீங்க யார் மாற்றம் பெறணும் இல்ல யாராலையாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பர்சன் தேர்ந்தெடுத்து நல்லா வாழ்த்துங்க. மத்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே போட்டுட்டு இருக்காங்க வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்க காந்த பெருக்கம் இப்ப அவ்வளவுதான். சரி சரி. அப்புறமா தீப பயிற்சி சரி, தீப பயிற்சி ஆயிட்ட பிறகு தீபத்தை அப்படியே விட்டுடலாங்களாமா இல்ல அது அணைச்சிடலாங்களாமா? இல்லப்பா, அதை வந்து அணைச்சிட்டு வைக்கிறது தான் நல்லது. சரி சரி, நன்றிங்கம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, இப்ப இந்த மாயை பத்தி சொன்னீங்க இல்லையா, ஒரு பொதுவான கேள்வி நான் கேட்கிறேன். அதாவது மண் பொன் பெண் இந்த ஆசையினால மனிதன் வந்து அதை தேடல்ல போறான். அதுக்காக படக்கூடிய இன்னல்களும் அவனுக்கு அதிகமா வருது. இதுல வந்து அவன் வந்து எப்படிமா அதை அளவு முறையோட இது போதும் இல்ல இதை தேடுறதுனால தான் மற்ற சிக்கல்கள் வருது அப்படிங்கிறத அதை அவாய்ட் பண்ணிட்டு இதா இருந்தாலுமே தேவைன்னு ஒண்ணு விஷயங்கள் இருக்குல்லம்மா. அப்ப அதை எப்படிமா அந்த சிக்கல்களையும் அந்த கஷ்டத்தையும் அவன் தீர்க்க முடியுமா? அதுல மாயை வந்து இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம ஏத்து மண்ணு பொண்ணு பெண்ணு இந்த மூணுமே நமக்கு தேவை. ஆனா நமக்கு எவ்வளவு தேவைன்றதுலதான் அதுல இருக்கு. நீங்க மாயில விழாம இருக்கிறது அது தேவையை நிறைவேற்ற கொள்றதெல்லாம் மாய லிஸ்ட்ல வராது. அந்த தேவையை பெருக்கும் பேராசையில வந்து இன்னும் வேணும் நிறைவு இல்லாம சுத்தணும் பாருங்க, இதுதான் மாயை. நியாயமான தேவைகளை நிறைவேற்றி கொள்றது வந்து மாயை கிடையாது. ஆனா நமக்கு இது போதும் தெரிஞ்சு இன்னும் வேணும்னு நினைச்சிட்டு அதுக்காகவே போராடி வாழ்க்கையில பாதி நாள் இந்த நிகழ்காலத்தை வாழாம அது பின்னாடியே சுத்துறோம் பாருங்க, இது எல்லாம் தான் மாயை என்பது. அதனாலதான் சாமியோட ஆசை சீரமைத்தல் பயிற்சியை வந்து நீங்க அகத்தாய்வுல இன்னொரு வாட்டி கூட கேட்டு அட்டன் பண்ணுங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க நிறைவு என்பது நமக்கு தானாவே வரும். போதும் என்ற மனம் வரும். அப்பதான் அந்த மனசு வந்துருச்சுனாலே மாயில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு வரோம்னு அர்த்தம். சரிம்மா, இப்ப நம்ம உடம்பு நல்லா கேர் பண்ணிக்கணும். இருந்தும் நம்மள அறியாமலே வந்து நோய்கள் வருது. அந்த நோய்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்குது. அது எதனாலமா அந்த மாதிரி கரெக்டா இருந்துட்டு இருக்கோம்? பட் கர்மாவே உடல் நோய், உள்ளத்துல கலங்கும், மனதுல குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இதுதான் நம்ம கர்ம வினையை பிரதிபலிக்கிறது. இந்த நாள்ல தான் பிரதிபலிக்கும் நமக்கு. அப்ப இது திருப்பி நம்ம கிட்ட இருக்குதுன்னாலே கர்மால அவ்வளவு பதிவு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை தீக்கிறதுக்கு தான் சாமி ஃபர்ஸ்ட் நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்தாரு நமக்கு. இதுலதான் நம்ம விதியை மதியால வெல்லக்கூடிய வல்லமையெல்லாம் ஒரு பயிற்சி முறையிலேயே கொடுத்திருக்காரு. அப்போ நீங்க இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க.
இதனால வர பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும். எல்லாமே மனவளக்கலைக்குள்ள எல்லாம் வந்தவங்க எல்லாருமே இந்த 4ல பாதிச்சவங்க தான். நல்லா இருக்க போய் யாரும் உள்ள வந்து நான் நல்லா இருக்குன்னு வந்து உட்கார வந்தவங்க யாருமே இல்லை, இன்க்ளூடிங் நானா இருந்தாலும் கூட சரி. அப்ப இங்க வந்த பிறகு நான் மாறி இருக்கேன், எனக்கு உடல்ல மாற்றம் இருக்கு, மனசுல மாற்றம் இருக்கு அப்படின்னாக்கா இதைய நான் செய்யாம இன்னும் இருந்திருந்தானா எந்த மாற்றமும் இல்லாம இந்த 4 களங்கத்துக்குள்ளேயே சிக்கி இருந்திருக்கேன். உடல்ல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கையில் சிக்கலே போயிருக்கும். ஆனா இதை ஃபாலோ பண்ண வச்சுதான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா பயிற்சி முறைதான். அப்ப நீங்க அதாவது நம்மளுடைய செயல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த செயல்ன்ற ஒண்ணு சாமி கொடுத்த அந்த உடல் உயிர் மனசுக்கு செய்ய வேண்டிய செயல்களை நீங்க செஞ்சா மாற்றம் கட்டாயம் இருக்கு. அது நம்ம விதிய மதியால வெல்லக்கூடிய சூட்சுமங்களை சாமிஜி பயிற்சி முறையில நிறைய கொடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அதால வர பிரச்சனைகள்லாம் தானா போகும். உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம், மௌனம் இதை ஃபாலோ பண்ணு. நமக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை நம்ம ஒதுக்கிதாங்க ஆகணும். அப்போ நீங்க வாழ்க்கையில வாழ தகுதியான ஒரு மனுஷனா 6ஆம் அறிவுக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதை முழுமை பெற்ற மனிதனாக நம்ம வாழ்வின் நோக்கத்தை முடிந்த மனிதனாக நம்மளால வாழ முடியும். நமக்காக 1 மணி நேரம் நமக்காக செலவு பண்ணக்கூடாது சொல்லுங்க. நமக்காக 1 மணி நேரம் நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையும் வாழ்வோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ வைப்போம். அப்படிதான் சாமி நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க சிறப்புங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் கோவையில இருந்து பேசுறேங்கம்மா. நான் பேசுறது கேக்குதுங்களாம்மா? கேக்குது, எனக்கு நல்லாவே கேக்குதுப்பா. சரி அம்மா, இப்ப வந்து நம்ம இறைநிலையில இருந்து தான் வந்திருக்கோம், அப்புறம் திரும்ப இறைநிலைக்கு தான் நம்ம போக போறோம் இல்லைங்களாம்மா? இறைநிலையிலிருந்து வந்து இறைநிலைக்கே போறோம். எப்படி நீர் வந்து அங்க இங்க எங்கெங்கயோ ஆறுகளா ஓடுனாலும் ஓடிட்டு அப்புறம் கடல்ல வந்து சங்கமிக்கிற மாதிரி நம்ம இறைநிலையிலிருந்து வந்து இறைநிலையே ரீச் ஆக போறோம். அதுக்கு இடையில இவ்வளவு போராட்டம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கு இல்லைங்கம்மா? அப்புறம் எதுக்கு நம்ம இந்த இதுல பிறக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், எதுக்கு கடவுள் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு அப்படி கேள்வி வருதுங்கம்மா. இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. எனக்கு இறைநிலையில போறோம், இறைநிலையோட தான் சேர போறோம். இறைநிலையோட சேர போறதுக்குதான் அவங்க எப்படி வாழணும்ன்றத சொல்லி கொடுக்குறாங்க. இறைநிலையோடய சேரத்துக்கான வாழ்க்கைய வாழ்ந்தா சரி, இறைநிலையோட சேர்ந்துருவோம். அப்படி ஒரு வாழ்க்கையில வாழாம இருக்க போய் தானே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எப்படி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நாம உடல்ல இருந்து உயிர் போயிட்டாலே இறைநிலையோட கலந்துரும் நினைச்சிட்டீங்களோ? நான் அப்படி நினைக்கல. இறைவன் நம்மளை எல்லாம் படைக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்படி இருந்திருக்கலாமா? ஆமா, அப்படி இருந்திருந்தாக்க இந்த பூமியில எதுவுமே தோன்றி இருக்காது இல்லைங்களா? படைக்க வச்சுதானே எல்லாத்தையும். நீங்க துன்பப்பட்டதை மட்டும் சொல்லக்கூடாது. நாம வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமையும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்ப மட்டும் இறைவனை நினைச்சோமா நம்ம? அவன் வந்து நினைக்க வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை எதையுமே படைக்கலனாக்கா அப்ப எப்படிமா நீங்க அனுபவிப்பீங்க? நீங்க கஷ்டமாக்கிக்கிட்டது நாம. நம்ம கஷ்டப்படுறதுக்காக இந்த உலகத்துல அது நம்மள அனுப்பல, கஷ்டமாக்கிக்கிட்டது நம்ம. அதுக்காக நம்மள படைக்காதே இருந்துதான் எந்த கஷ்டமும் வந்திருக்காதுன்னா அவன் படைப்புல ஒரு குற்றமும் இல்லையே. நாம அவரு எந்த கொடுத்து எப்படி வாழணும்னு சொன்னாரோ அதுபடி வாழ்ந்திருந்தாக்கா நாம வந்து என்ன நினைச்சிருப்போம், இப்படி ரொம்ப நன்றி என்னை இப்படி வச்சிருக்கேன், நான் உன்னோட 2 தடவை கலந்துக்கிறேன்ட்டு ஆண்டாள் ஐக்கியமான மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனா நாம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழாம என்னை ஏன்டா படைச்ச இறைவான்னு கேட்டோம்னாக்கா அது இறைவனுடைய குற்றம் இல்லை. சிந்திக்கிற அறிவு, பகுத்தறிவை கொடுத்திருக்கான் நமக்கு. அப்ப அதை பகுத்து பார்த்து தொகுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழாம இததான் மாயைன்னு ஒரே வார்த்தையில சொன்னது.
தேவையில்லாத செயலெல்லாம் சரி. செஞ்சு தேவையில்லாத பதிவுகளை சேர்த்துட்டு துன்பம் வர வச்சுட்டு இறைவனுடைய செயலே கிடையாது. அப்ப நான் ஒண்ணும் பண்ணலன்னாக்கா நம்ம முன்னோர்கள் பண்ணதும் இருக்கு இல்லையா வித்துல? யார் காரணம்? அவங்களுடைய எண்ணம். எல்லாமே எண்ணம் தான். நம்ம ஜாதகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே சக்தி எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணத்தை பியூரிஃபை பண்ணி அந்த காந்த காலத்தை தூய்மை பண்றதுதான் சாமி நமக்கு பயிற்சியா கொடுத்துருக்கிறாரு நமக்கு. புரியுதுங்களா? அப்ப நம்ம முன்னோர்களோட எண்ணம் சரியில்லாம என்ன பண்ணாங்களோ அதுவும் நம்ம வித்துல இருக்கு. அவங்க ஒரு பாவம் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் அவங்க எண்ணம் சரியில்லாத போய் பண்ணது தானே. அதுவும் வித்துல இருக்கதானே செய்யுது. அவங்க புண்ணியமும் பண்ணி இருக்கிறாங்க, அதுவும் நம்ம வித்துல இருக்குது. அதனாலதான் அதுல இருந்து சொல்யூஷனை நமக்கு ஒரு குரு கிடைச்சாரு. அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சு அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால ஏன்டா பண்ணிக்காதீங்க. நம்ம ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குது. மா சிறப்புமா, சிறப்பா இருந்துச்சுமா. சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க ஒவ்வொரு வளர்மதிமா, வளர்மதி பேசியிருக்கேன் உங்க கூட ஏற்கனவே. டிஒய்பிடிலயும் பார்த்தேன், உங்களை திருவான்மியூர்ல பார்த்து பேசியிருக்கேன். டிஒய்பிடி படிச்சேன். ரொம்ப ரொம்ப அதாவது நீங்க சொல்ற ஒவ்வொன்னுமே நான் இன்னைக்கு கடைப்பிடிச்சுக்கிட்டு வரேம்மா. ஒவ்வொன்னுமே நீங்க கடைசியில இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்க, உங்க வாழ்க்கை இன்பமா தெரியுதா துன்பமா தெரியுதா? ஐயோ ஐயோ, பேரானந்தம்மா, பேரானந்தம், பேரானந்தம். குரு கையில ஒப்படைச்சாச்சு, அவ்வளவுதான். அவர் சொல்றத செஞ்சுட்டு வர்றதுதான் நம்ம வேலை. நீங்க கடைசியில அந்த அம்மா வாழ்த்து ரொம்ப எங்களை சேர்ந்துச்சு. நாங்க வாழ்த்து மட்டும் இல்ல, உங்களோட ஸ்டார்ட் டு, நான் லேட்டா தான் சேர்ந்த வேலை காரணமாக அப்பத்துல இருந்து நான் அந்த முடியிற வரைக்கும் உங்களுடைய சொற்கள் ஒவ்வொன்றுமே என்ன சேர்ந்துச்சு. அவ்வளோ ஒரு சிறப்பா இருந்துச்சுமா. இப்படி ஒவ்வொரு ஆசிரியரே இவ்வளோ இதுவா திறம்பட இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க நம்மளை துன்புறுத்ததை விட மனவள கலையிலேயே இருந்துகிட்டு நம்மளை துன்புறுத்துறவங்க தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. அதனால எனக்கு என்ன சொல்றது தெரியல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. அதான் நம்மளுடைய காந்தத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டு வரேனா, அதுதான் எனக்கு. அது மட்டும்தான் நம்ம வேலை. இன்னொருத்தர் தூய்மை பண்றது நம்ம வேலையே இல்லை. இல்லையா? உங்க கருமையம் இதை விட மோசமா. இப்ப நீங்க பாக்குற ஒரு பர்சனை நம்ம ஒருத்தரை குறை சொல்றோம்னா அதுக்கு முன்னாடி அவங்க வேற மாதிரி இன்னும் எப்படியோ இருந்திருப்பாங்க. இங்க வர போய்தான் மாற்றமா. அப்ப அவங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றம் வந்துட்டுதான் இருக்கு. அவங்களும் கட்டாயம். ஆசானுடைய பயிற்சியை விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சிரும் பொழுதுமா. அந்த நிலைமையில தான் இருக்கும் தினமே. ஒரு அமைதியும் பேரின்பத்தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரோன்றது நம்ம ஆன்மாவுக்கு தான் தெரியும். அதனால விட மாட்டோம். கண்டிப்பாமா. ரொம்ப நன்றிமா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட பேசவே நான் சாட்ல போட்டு, ஆனாலும் உங்களோட உரையாடுறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா, மிக்க நன்றிமா. விரைவில் உங்களை நேர்ல சந்திக்கணுமா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப கடவுள் கொடுத்த உடல் நம்மளே உணரணும், நம்ம உடலே நம்மளே உணரணும்னு சொன்னீங்க. அப்ப நம்ம உறுப்புகள் ஆமா, என்ன எனக்கு புரியலப்பா, விட்டு விட்டு கேக்குது, சொல்லுங்க. இது நம்மளே உணரணும், முதல்ல நம்ம உடலே நம்ம உணரணும், நம்மளே கேக்குதுங்களா? நம்மளே நம்ம உணரணும்ன்றது மட்டும்தான் கேக்குது. அதுக்கு என்ன சொன்னீங்க? நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் நம்மளே வாழ்த்திக்கலாமா? நம்மளே நம்ம உணரணும்ன்றது யார் உணர போறா? இப்ப நீங்க சொன்னீங்களே, நம்மளே முதல்ல நம்ம தான் உணரணும், இது இறைவன் கொடுத்த உடலு,
உடல் உறுப்புகள்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நம்ம உடல் நம்ம உட்காரும் போது நம்ம உடலே உறுப்புகள்லாம் நம்மளே வாழ்த்திக்கலாமா? ஆமா, நம்மளே நம்மள உணரணும்ன்றது நம்ம ஆத்மா. அந்த ஆன்மா எதுக்குள்ள இருக்குன்னா இந்த உடலுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த வாழ்த்திக்கலாம் உடல் உறுப்புக்களை. ஆஹ் அப்போ அந்த உடல் உறுப்புகளையே நீங்க வாழ்த்தணும். இல்லைனாக்கா நீங்க அதை பியூரிஃபை பண்ணறதுக்கு நம்மளோட பதிவுகளை கழிக்கிறதுக்கு இந்த உடலை கொண்டுதான் அதை தூய்மை பண்ண முடியும். அதனால கட்டாயம் இவரை நாம வாழ்த்தியே ஆகணும். இந்த உடல் என்றது கோவில நம்ம வாழ்த்தியே ஆகணும். அதுக்குதான் சாமி ஃபர்ஸ்ட் பயிற்சி உடற்பயிற்சி நம்ம கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஆத்மாக்களை நம்ம வணங்கலாமாமா? டெய்லி அவங்க கிட்ட நம்ம பேசலாம், அதாவது வணங்கலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஆத்மானா யாரெல்லாம் சொல்றீங்க? அப்பா, அதாவது தாத்தா, அந்த மாதிரி இறந்து போனவங்க ஆத்மா. இறந்து போன ஆத்மாங்களுக்கு எல்லாம் நீங்க, நான் என்னங்கிறேன், அன்னை தந்தைய தவத்திலேயே வார்த்தை சொல்லி சாமி சொல்லிட்டாரு. மத்ததுக்கு அப்புறம் நீங்க தவம் பண்ணிட்டு எல்லா ஆன்மாங்களுக்கும் நன்றி, எல்லா ஆன்மா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. ஒவ்வொருத்தரா தனித்தனியா நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். எல்லா ஆன்மா உங்களால நான் நிறைய உதவி பெற்று இருக்கிறேன், உங்களால நான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன்ட்டு எல்லா ஆன்மாவுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. போதும். ஒவ்வொருத்தரா நினைச்சு யாரையும் இருக்கணும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அன்னை தந்தைக்கு எப்பவுமே நம்ம வணங்கிட்டு தான் இருக்கணும் தவத்துல. நீங்க அவங்கள வணங்குங்க. போன ஆன்மாவுக்குலாம் ஒட்டுமொத்தமா வாழ்க வளமுடன்ட்டு ஒரு நன்றி சொல்லுங்க. அவங்க நல்லா, அந்த ஆன்மா நல்லா இருக்குன்னு நினைங்க. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரா நினைச்சுக்கிட்டு அவங்களே நினைச்சுக்கிட்டுன்னா அவங்களோட உங்களோட இதை கலப்போம். எந்த ஆன்மா எப்படின்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற ஆன்மாங்கெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்தமா நினைச்சுங்க, வெறும் அப்பா அம்மா மட்டும் நினைச்சுக்கோங்க. சரி, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே